உன் பிறந்த நாளுக்கு பெஸ்ட் பொம்மை கடைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கோம். உனக்கு இஷ்டப்பட்ட பொம்மை வாங்கிக்க. என்ன? Thank you டாடி. என்னங்க லிஃப்ட் ரொம்ப ஸ்லோவா போகுது? நீ ஏறினாலே வேலை செய்யறது பெரிய கஷ்டம். இதுல ஸ்லோ என்ன, ஸ்பீட் என்ன? கிண்டல் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் குறைச்சு காட்டுறேன். உனக்கு எந்த பொம்மை வேணுமோ நீயே தேடிக்க. சரிப்பா. இப்ப எதுக்கு சார் தலையில அடிச்சீங்க? முகமூடிடி. சாரி சார். சரிங்க, குழந்தைங்கள்லாம் வர்ற இடம், நாங்களே மாஸ்க் வைக்கிறோம். ஒரு கவர்ச்சி வேணும் இல்லையா? முன்னாடி இருந்தா மட்டும் பத்தாதுன்னு தான் பின்னாடியும் வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும் சார்? குழந்தை ஏதோ பொம்மை கேக்குது. எந்த பொம்மைன்னு தெரியல, கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுங்க. வாமா, இத பாருமா, இங்க பாரு. இங்க ஏதாச்சும் இருக்கா? இல்லையா? இந்த சைடு பாரு, இந்த சைடு பாரு. மேல பாரு, நான் தூக்குறேன். முடியல, நீ கீழே பாரு. இந்த சைடு. இங்க புடிச்சிட்டான், புடிச்சிட்டான், பிரபு புடிச்சிட்டான். இதானே? பாவு பாவு பாவு. இதுவும் இல்ல அங்கிள். எங்க பாத்த நீ? வீட்ல. ஏய், வீட்ல இருக்க பொம்மை மறுபடியும் இங்க வந்து கேக்குறேன். அதல்லம்மா, நான் டிவில பார்த்தேன். சென்ற வார உலகம். ஆமா அங்கிள். புடிச்சிட்டான். இதுதானே? ஹை, இதேதான். டட்டடைங். எவ்வளவு சார்? 500 ரூபாய். 500 ரூபாயா? பகவானி. அப்பா. இல்லம்மா, 500 ரூபாயான்னு கேட்டேன். அப்ப பேக் பண்ணிட்டுமா சார்? ஓகே சார், எடுத்து கொடுறீ. ஏங்க, அந்த ஆள் பாருங்க என்ன எப்படி உத்து பாக்குறான். அது மாஸ்கடி. முந்தாடிய பார்த்தா என்ன, பாக்காட்டி போன என்ன?
This is 2000. மச்சான் நீ ஜொல்லு விட ஆரம்பிச்சிட்ட உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட வேண்டியதுதான். ஒரு அலாவுதீன் பூதம் தான் கரெக்ட். அப்ப நாங்க என்ன விளக்கு துடைக்கணுமா? அன்புடை வணக்கம். அங்க போய் ஆடேண்டி. ஐயோ. எழுத படிக்க தெரிந்த குத்து மதிப்பாக 25 வயதுள்ள குடிப்பழக்கமே இல்லாத சிகரெட் பழக்கம் அறவே அற்ற ஆரோக்கியமான திடகாத்திரமான நீளமான பாடியும் மூஞ்சி மேல தாடியும் உள்ள அழகான மணமகனுக்கு மணமகள் தேவை. இப்படிக்கு க்ளோஸ் பண்ணாம விட மாட்டியா? உயிர் நண்பர்கள் தமிழ் எப்படி இருக்கு? மச்சான் கப்பா. ஆமாப்பா டூப்ளிகேட். நேத்து நைட்டு டைட் ஆகி போச்சா, அதான் காலையில லைட்டா தலைவலிக்குது. என்னப்பா பண்ணலாம்? ஒரு ஸ்மால் அடி. அதான் தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச வைத்தியமாச்சே. இது பாரு குவாட்டரே வச்சிருக்கிறேன் நானு. எதுல ஊத்தி அடிக்கிறது இப்ப? அது சந்தன கும்பாடா. இதுல ஊத்தி அடி. இதுலயா? இது ஒரு 90 கட்டிங் தாங்கும் போல இருக்கே. சரியா அடிச்சிடலாம். ஐயோ இவ்வளவு சீக்கிரம் வராங்களே. என்ன தம்பி பன்னீரை கையில வச்சுட்டு பாத்துட்டே இருக்கீங்க? நான் குனிஞ்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? டாப்ல ஏகப்பட்ட புறம்போக்கு லேண்ட் வச்சிருக்கீங்களே. ஆமா ஆமா, நல்ல பாரின் செண்டு வாசனை குப்புன்னு தூக்குது. இல்ல லோக்கல் தான். விஸ்கி வாசனை வருது. அபே தண்ணி அடிக்கிறியாப்பா? அடிச்சிட்டா இருக்கிறேன். உங்களுக்கு வேணா நான் அடிக்கிறேன். நான் அடிப்பா. ஐயோ கண்ணு கூசுதா. தார் பாய போட்டு மூடுறா. போனால் போகட்டும் போடா. ஒன்னு அழிச்சிட்டு வாங்க. வீணா வீணா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சுன்னு ஐயர் கூப்பிட்டுருக்காரு. நீங்க இங்க யாருக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்க? ஸ்ரீராமஜெயம் எழுதிட்டு இருக்கேன்ப்பா. ஏன்னா எனக்கு வரப்போற புருஷன் ஸ்ரீராமனா இருக்கணும்ல. ஓம் த்ருவந்தே ராஜா வர்ணோ த்ருவந்தே யோ பிரத்யங்கே த்ருவந்த இந்திரஜான் கிரணாய ஸ்ரீயாம் த்வம் ஓம் கணநான் ஸ்வகணபதி தவாமஹே அபிஞ்சவீனாம் வமஸ்து தேஜோ ஏஷராஜ பிரமணாம் பிரமணஸ்து. கட்டி மேளம் மாங்கல்யம் தத்துனா நேனாம் அவஜீவனே சுனாம் கண்டே வக்ராணி குலே சஞ்சீவ சர்வஜகம். சாப்பிட்டு போட. நீங்க இருந்துட்டு போங்க. பொண்ணுடைய அப்பா அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. பொண்ணோட அம்மா இங்க வந்து ஆசீர்வாதம் பண்ற நிலையில் இல்லைங்க. இவங்க தான் அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கணும். நிறைஞ்ச மனசோடையும்
நிறைஞ்ச வயிறோடையும் சொல்றேன், நீங்க நல்லா இருக்கணும். இன்னும் உதைக்கிறானா? உதைக்குது. டேய் உதைக்காத. பொண்ணு மாப்பிள்ளையா மாப்பிள்ளை வீட்டுல பால் பழம் சாப்பிட்டு வந்துருங்க. தாலி கட்டின கையோட மாப்பிள்ளை வீட்டுல அடிமதிக்கிறதா சம்பிரதாயம். அடேங்கப்பா, மாப்பிள்ளோட இவ்வளவு பெருசா இருக்குது. வாய வைக்காதடா குரங்கு. என்ன ஆம்பளை ஆர்த்தி எடுக்கிறான்னு பாக்குறியா? அவன் பேரே ஆர்த்தி தான். வா. ஹலோ. வாழ்த்துக்கு நன்றி. கட்டாயம் வரேன். போன பாத்தியா? நோ 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 நோ, நீ நினைக்கிற மாதிரி அந்த தண்ணி இல்ல, பியூர் மினரல் வாட்டர். ஒரு சாரி, கொஞ்சம் சாப்பிடுறியா? ஓகே, யூ சி ஐ அம் a very good boy. வாழ்த்துக்கு நன்றி. ஐஸ்வர்யா ராய்னா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு. உன் போட்ட மாட்டில. இல்ல இல்ல, ஐஸ் எனக்கும் பிடிக்கும். பின்னிடணும். வாங்கடா எல்லாம் ஓகே, பட் ஓகே. என்ன இதெல்லாம்? முதல் ராத்திரிக்கு பால் தானே எடுத்துட்டு வருவாங்க. எல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை தான். எதுக்கு? நீங்க மத்தியானம் வாந்தி எடுத்தீங்கல்ல, அதுல எனக்கு மயக்கமே வந்துருச்சு. நீங்க வாந்தி எடுத்ததுல உங்களுக்கு தண்ணி சத்து ரொம்ப குறைஞ்சு போச்சா? அதுக்குத்தான் இதெல்லாம். குளுக்கோஸ் உனக்கா எனக்கா நான் பாக்குறேன். என்னங்க என்னையா தனியா சிரிக்கிறீரு? பிளான் ஆகுதா? ஏன் முத ராத்திரி ஒரே அக்க போரு. அப்படியா? பின்ன நடந்தது வைக்க போறல. ஏன் முதராத்திரில ஒரே ஆட்டம் பாட்டம் தான். இங்க என்ன சத்தத்தே காணா? உனக்கு தான் காது கேட்காத. எனக்கு 16 பசங்க, 9 பொண்ணு, 7 பையங்க. 5 பொண்டாட்டியா? அந்த பெருமையை கேட்கறதுக்கு முடிச்சிட்டு இருக்கேன். ஓத்திட்டு பணியா? ஏங்க இதையாவது கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? எதை?
என்ன சத்தம்? மாப்பிள்ள கட்ல வச்சிட்டா டேய். அப்ப தொட்டில் வாங்கனா. எப்படி மாப்ள? நல்லா இருக்கு. ஏய் சாவி மறந்துட்டேன். எல்லாரும் சீரா கார்ல அனுப்புவாங்க. எங்க அப்பா காரையே சீரா கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? என்னங்க ஆ. ராவு காலம் முடிஞ்சு போச்சு. மாப்ள ராகா முடிஞ்சிருச்சுங்களா? ஹனிமூன் வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. மீனு எதுக்கு மாத்திரை போடுற? எனக்கு கார்ல ரொம்ப நேரம் டிராவல் பண்ணா வாந்தி வருங்க, அதுக்கு தான். நம்ம டிராவல் பண்றதே நீ வாந்தி எடுக்கிறதுக்கு தானே. சி போங்க. நீங்களும் சேஃப்டி கொண்டு போட்டுக்கிறீங்களா? காட்டுங்க. உனக்கு டாக்டர் செக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே மாத்திரை எனக்கு எப்படி சூட் ஆகும்? ஐயே, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் யாராவது டாக்டர் கிட்ட போவாங்களா என்ன? உங்களுக்கு தலைவலி, வயிற்று வலி, மூட்டு வலி, முதுகு வலி எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் மருந்து தரேன். இதுல ஒரு மருந்து கடையே இருக்கு. நீ பாட்டுக்கு எனக்கு குண்டக்க மண்டக்கன் மாத்திரை கொடுத்து அப்புறம் எனக்கு எங்கேயாவது புடிங்க போகுது. ச்சே, அசிங்க அசிங்கமா பேசாதீங்க. அட்டா நரகம். யோப்பா, அவனுக்கு வழி விட்டுருங்க, அவன் போட்டும். மூட்டை வண்டி. பாத்தியா மறுபடியும் வேலையை காட்டுறான். ஏய்! உள்ள பாக்குறான். யோப்பா, எதுக்குங்க அவங்க கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு? எங்கேயாவது ஹோட்டல்ல நிறுத்துங்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலாம். இளநீர் சாப்பிடுறியா மீனு? கூல் ட்ரிங்க்ஸ். ஓகே. சார் என்ன சார் சாப்பிடுறீங்க? கோக் 2 ஸ்ட்ரா. அப்ப ஒரு ஸ்டார் எக்ஸ்ட்ரா. ஓகே. ஓயா ரொம்ப பேசுறான்ல. எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது. மீனு இந்த ஊட்ட அப்படியே கழிச்சு சாப்பிடுவோம். ஒரு கொக்கோ கோலா 2 ஸ்ட்ரா. உறிஞ்சிங்க, என்ஜாய். எனக்கு இந்த ஆளு பிடிக்கல. விடு விட்டு வேலையை பார்ப்போம். இந்தா. புது பொண்ணு, நம்ம ஒரு தடவை ருசி பார்த்துட வேண்டியதுதான். சார் ஒரு ஆம்லெட். நீங்க அந்த டேபிள்ல உட்காரலாமே. ஏன் இந்த டேபிள்ல உட்காந்தா பில்லு ஜாஸ்தியா? ஆம்லெட் ரெடி. பில்லு வச்சாச்சே. மீனு சீக்கிரம் வா. ஆம்லெட் கேன்சல். அவனை காணோம். அப்பா தொலைஞ்சாயா. குட். என்னங்க, அவங்க கிட்ட வழி கேட்கலாம். ஒரு சின்ன ஹெல்ப் சார். ஊட்டிக்கு எந்த சைடு சார் ஷார்ட்? சார் நேரா போய் மேட்டுப்பாளையம் வழியா போனீங்கன்னா ஷார்ட் கட் சார். சார் அவங்க சொன்ன மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல சார்.
அவங்க சொன்ன மாதிரி ஒண்ணும் இல்லையா? அப்ப விஷயம் இருக்கு. யோ பாயா, இந்த வண்டி செக் பண்ண. டேய் இறங்கு. டேய் இறங்குடா. எக்ஸ்கியூஸ் மீ, ரூம்ஸ் இருக்குங்களா? சார் இது சீசன் டைம், எல்லா ரூமும் புக் ஆயிடுச்சு சார். வெரி சாரி சார். சார் வெரி வெரி சாரி சார். சீ, என்னங்க கண்டெய்னரில் பெட்ரூம் அமைத்து பெண்களை கடத்தி சென்று கற்பழிக்கும் நூதன கும்பல் கைது. இன்ஸ்பெக்டர் சவுந்தரராஜன் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார். நாட்டுல பாரியா எல்லாம் கேடி பசங்களா இருக்கானுங்க. சார் எங்ககிட்ட ஹனிமூன் சூட்டே இருக்கு சார். அப்ப அதை கொடுங்க. ஆனா அது இப்ப காலி இல்லையே. போயா என்ன? உன்னதான். ஓம் கணேசா. யோ, உனக்கு பணம் கொடுக்கும் போதெல்லாம் படிச்சு படிச்சு சொன்னல சீசன் வரதுக்குள்ள ஹோட்டல்ல ஃபினிஷ் பண்ணணும்னு. இப்ப வந்துட்டு அதை வைக்கல இதை வைக்கல கதவு வைக்கலன்னு கதை விடுறியா? நான் என்ன பண்ணுவேன் சார், ஒர்க்கர்ஸே கிடைக்கல. யார்கிட்டயா கதை விடுற? ஒர்க்கர் கிடைக்கலன்னு. வெளிநாட்டுக்கே இந்தியால இருந்தா மேன் பவர். மேனுக்கு பவர் உள்ள நாடே இந்தியா தான், தெரியும்ல? அப்புறம் என் பவரை காமிச்சேன் உனக்கு ஃபியூஸ் புடிங்கும், ஜாக்கிரதை. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து ரூம் இருக்கான்னு கேக்குறாங்க தெரியுமா உனக்கு? இந்த சீசன்ல மட்டும் ஹோட்டல் ரெடியா இருந்ததுன்னா என் முதலாளி போட்ட காசுல பாதி எடுத்துருப்பாரு. நீ இப்படி அறகுறையா விட்டதுனால சீசன் டிக்கெட்டே காசு இல்லாம இப்ப என்ன வந்து கேக்குறாரு? யோ, நே முறைக்கிற? சார் ரூம் இருக்குமா? ரூம் இன்னும் ரெடி ஆகல. தேங்க்ஸ். அபசகுணம் புடிச்ச மாதிரி வந்தவன எல்லாம் வெளிய அனுப்புற. நான் இப்ப சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் வெளிய போங்க. Get out. இப்ப என்ன பண்ணுவோம்? இப்பவாது நம்ம மூளை யூஸ் பண்ணுவோம். வர கஸ்டமர் கிட்ட எல்லாம் நம்ம ஹோட்டல் இன்னும் ஃபினிஷ் ஆகலன்ற உண்மையை எடுத்து சொல்லி அதுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேங்க் அக்கவுண்ட் மேல ஏறிடும். அதான் சரியான வழி. டேய், போர்டு எடுத்து வைடா. எங்க இப்பதான் போர்டே வைக்கிறாங்க, கப்புனு புடிங்க. என்னைய விட்டுட்டு ஓடுறீங்க? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்பதான் போர்டே வைக்கிறீங்க, ரூம் இல்லைன்னு சொல்றாதீங்க. புது ஹோட்டல் தானே. யூ ஆர் வெரி கிளவர். ஹனிமூன் கப்பலா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் வெரி லக்கி. ஏன்னா நீங்க தான் திறப்பு விழாவே ஹோட்டல இன்னும் ஓபனே பண்ணல. கொஞ்சம் அன்பினிஷிங்கா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. முதல்ல மணி, அப்புறம்தான் உங்க ஹனி. ஐயோ, அட நாங்களும் உங்களை மாதிரி தான் சார், அன்பினிஷ்டு. சரி சார், முதல்ல கீ கொடுங்க சார் ப்ளீஸ். சேஃப்டி ஃபர்ஸ்ட். This is my key. This is room key. I am Ram key. Naughty couples. குளிருது மீனோ. ஏன் குளிருது? நீங்க தான் ஸ்வெட்டர் போட்டிருக்கீங்களே. நான் பேர் பாடியோட நிக்கிறேன். பேர் பாடியா? இது ஹேர் பாடி. இதுல ஒரு கம்பளியே தயாரிக்கலாம் போல இருக்கே. ஹாய், நான் வந்து கவனிச்சுக்கிறேன். ரத்தத்தை ரத்தத்தை ரத்தத்தை. அட்டாக். என்ன ரிசப்ஷன்? என்ன சார் இது அநியாயமா இருக்கு? எங்க பாத்ரூம் கதவு திறந்தா பக்கத்து பாத்ரூம் தெரியுது சார். உள்ள வேற ஒரு பொம்பளை குளிச்சிட்டு இருக்கு. நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி. நீங்க பார்த்ததுக்கெல்லாம் நாங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணவே மாட்டோம். என்ஜாய் இட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் ஹாப்பி ஹனிமூன். நயா என்ஜாய் கொஞ்சாயிட்டு ஹனிமூனுக்கு வந்தோன்ட்டு தான் பேரு. இது வரைக்கும் ஒரு மூணியும் பார்க்கல.
சார் நீங்க ஆர்டர் பண்ண மசால் தோசை சூடா வந்துகிட்டே இருக்கு. நீங்க சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் அவுட்டிங் போயிட்டு வாங்க. அதுக்குள்ள நான் உங்களுக்கு வேற ரூம் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓகே, தேங்க் யூ. ரூம் சர்வீஸ். எஸ், கம் இன். எஸ் சார், தோசை. என்னையா பாத்ரூம்குள்ள இருந்து வர? கிச்சன்ல இருந்து வரதுக்கு தான் சார் ஷார்ட் கட். யோ, என்னையா பீரோக்குள்ள போற? ரிசப்ஷன் போக இதான் சார் ஷார்ட் கட். சவுத் இந்தியாலே நம்ம 2 பேர் தான் டாப்ல இருக்கோம். என்னங்க நீங்க? எத்தனை பேர் நம்மளை விட முன்னாடி பெரிய ஆளா இருக்காங்க, நம்மள போய் சொல்றீங்களே? சவுத் இந்தியாலே நம்ம தான் உயரமான இடத்துல இருக்கோம். ஓ, அதுவா? எல்லாரும் வேலை செஞ்சா தான் பேட்டா கிடைக்கும். ம், இங்க தொட்டாலே பேட்டா கிடைக்கும். புரியலையே. இந்த இடத்துக்கு பேர் தொட்ட பேட்டா. ஓகே ஓகே. ஐயோ, இங்க சுத்தமான யூக்கலிப்டஸ் ஆயில் கிடைக்குமா? நாளைக்கு உங்களுக்கு சுளுக்கு பிடிச்சா யூஸ் ஆகும்ல. இங்க இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். ஓகே. எனக்கே வா. இப்போ நீங்க சிகரெட் பிடிச்சீங்கல? இல்லையே. இல்லன்னு சொல்லும் போதே வாயில இருந்து புகை வருது. இங்க தான் பிரெயினை யூஸ் பண்ணோம். உயரமான இடம் இல்லையா, ஆக்சிஜன் கம்மி. என்னங்க? வாயை திறந்தாலே தானா போக வரும். எங்க நீ ட்ரை பண்ணு. உங்களை வரை எனக்கு புகை வருதுங்க. மீனோ, சீக்கிரம் குளிச்சிட்டு வா. நான் குளிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆகும். எவன்டா சிகரெட் பத்த வைக்க? ஹலோ, சொல்லுவா மீனா. ஏய் மீனா, ஐயோ குரலை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. இருமா, அம்மாவை கூப்பிட்றேன். அம்மாவா? அம்மா வந்து வீடு பெருக்கிட்டு இருக்காம்மா. என்ன ஒரு பொறுக்கிக்கு கட்டி வச்சிட்டீங்களேப்பா? என்னம்மா மாப்பிள்ளை போய் பொறுக்கி இருக்கீங்களா? பின்ன சிகரெட் பிடிக்கிறாரு, பொறுக்கின்னு சொல்லாம பொறுப்பான புருஷனை சொல்ல சொல்றீங்க? அம்மா, கோல்டு வந்ததுன்னா கோல்டு அரின் சாப்பிடுறது உன்னுடைய வைத்தியம். அந்த மாதிரி கோல்டு வந்ததுன்னா கோல்டு பிளாக் குடிக்கிறது மாப்பிள்ளையோட வைத்தியம் போல் இருக்கு. நீங்க எல்லா தப்பையும் நியாயப்படுத்தி பேசுவீங்க. போன அம்மா கிட்ட கொடுங்க. அம்மாவா? அம்மா வந்து ஒரு முக்கியமான வேலையா இருக்காங்கம்மா. இது பேச சொல்றேன். என்னம்மா அங்கேயும் போகச்சலா? நான் இங்க எரிச்சல்ல இருக்கேன். தங்கமான மாப்பிள்ளைன்னு சொல்லி கட்டி வச்சீங்களே, அந்த ஆளோட சுயரூபம் எனக்கு இப்பதான் தெரியுது. அந்த ஆளோட பொறுக்கி தம் அடிக்கிறான். கண்ணு, வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா கொஞ்சம் தம் பிடிச்சதாம ஆகணும். வெரி குட். மீனு, இதுதான் நான் முதலும் கடைசிமா பண்றது தப்புதான் மீனு. உனக்கு பிடிக்கலன்னு நான் சுட்டுக்கிறேன். நான் சுட்டுக்கிறேன். அப்பா, சிகரெட் ஒன்னும் சுட வேண்டாம், குடிக்காம இருந்தா சரி. அப்ப உன்ன ஹலோ, நான் இப்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே. ஐ ஹவ் சேஞ்ச்ட் யுவர் ரூம். கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். ஹலோ. என்னடா தாடி பேல, போன் பண்ணுவேன்னு பார்த்தா பண்ணவே மாட்டேங்கிற. அதுக்கு கூட உனக்கு அங்க டைம் இல்லையா? இந்த ஹோட்டல்ல கால் போட்டா லைனே கிடைக்க மாட்டேங்குதுடா. ஒரே மழை. இங்க மட்டும் என்னவா? இங்கேயும் அதே மழை தான். மெட்ராஸே ஊட்டி ரேஞ்சு குளு குளுன்னு ஆகி போச்சுன்னா, இந்நேரத்துக்கு ஊட்டி சிம்ரன் ரேஞ்சுக்கு சிம்லா ரேஞ்சுக்கு குளு குளுன்னு ஆயிருக்குமேடா. ஓ அப்படியா? என்ன மட்ராஸ்லயும் பயங்கர மழையா? மழை மட்டும் இல்ல, ஒரே தண்ணி. அதான் ஒரு புல்ல வாங்கிட்டு புள்ள குட்டிகளோட வீட்டுக்குள்ளேயே சந்தோஷமா செட்டில் ஆயிட்டேன். வெளியேயும் தண்ணி, உள்ளேயும் தண்ணி. டேய், இந்த சிப்ஸ் எடுத்து வாயில போடுறா. அம்மா, நீ எத்தனாவது ரவுண்டு? மச்சான்,
நான் தண்ணி போடுறது மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ பொண்டாட்டி தற்கொலையே பண்ணிக்கும். எல்லாரும் பொண்டாட்டி சொல்றதாண்டா அது. தண்ணி போடாதீங்கன்னு சொல்றவ தாண்டா பொண்டாட்டி. தண்ணி போடுங்கன்னு சொல்றவ. எங்க வடுகப்பட்டி பாட்டி என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? குடி, ஆனால் குடி உன்னை குடித்து விடாமல் பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் அதான் ஃபாலோ பண்றேன். ஓகே. சாரி சார், ரூம் மாறி வந்துட்டேன். பரவாயில்ல, ரம்மா. ஆமா, கம். ரூம் பில்ல போட்டுருங்க. ஓகே. ஷப்பா ஏ ஷப்பா. மீனு, நீ குளிக்க போனா 2 மணி நேரத்துக்கு மேல நிந்துவியே. குளிக்க போனதா அப்பாதாமா சொல்லு ராஜா. என்னத்த சொல்றது? என்ன ஒரு குடிகாரருக்கு கட்டி வச்சு என் வாழ்க்கையே குடிச்சவராக்கிட்டீங்களே. அம்மா, இது குளிர்காலம். நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நாம் நினைக்கிறோமே தவிர இந்த சின்ன சின்ன பெக்குகளை நினைச்சு கவலைப்பட்டு கூடாது. அப்பா சொல்ற புத்திமதியா இது? நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளு. இல்லம்மா, குடிகாரன்னு பொதுவா எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. இப்போ வீட்லயே உட்காந்துட்டு பொண்டாட்டி ஆபாயில ஆம்லெட்டை போட சொல்லி ஒரு கோட்டரோ ஆப்போ வாங்கி குடிக்கிறானே, அவ குடிகாரனா? கிடையாது. குடிகாரன்னா யார் தெரியுமா? ஃபுல்லா குடிச்சிட்டு நடு ரோட்ல தான் யாருன்னு தனக்கும் தெரியாம அடுத்தவனுக்கும் தெரியாம குப்பரை கிடக்குறான் பாத்தியா, அவன் தான் குடிகாரன். இல்லம்மா, நீங்க நிதானத்துல இல்லன்னு தெரியுது. முதல்ல போன் அம்மா கிட்ட கொடுங்க. சரி, அவகிட்ட பேசுக. அம்மாடி, நீ சொல்றதெல்லாம் புரியுதுமா? கழுதைக்கு வாக்கப்பட்டா காதை பொத்திதான் போகணுன்ற மாதிரி சில நாய்களுக்கு வாக்கப்பட்டா வாழை ஆட்டித்தாமா திரணும். அதுதான்டா செல்ல வாழ்க்கை. வைக்கட்டுமா? சரி. இதுக்கு நீ பேசாம என்ன ஸ்ட்ரைட்டாவே திட்டிருக்கலாம். ஐயோ, நான் உங்களை சொல்லலங்க. காலை கொடுங்க. கால் அங்கதான் இருக்குது. இப்ப நான் இருக்கிற நிலைமையில எடுத்து மேல வைக்க முடியாது. என்ன ஸ்ட்ரைட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டியா? ஊரு காட்டினேங்க. நீங்க ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், நானே வச்சு விடுறேன். இல்ல நானும் உன்னாலே கண்டுபிடிக்க முடியலையே. இப்படி உரிச்ச கோழி மாதிரி இருந்த நானு இப்படி ஊரே பாக்குற அளவுக்கு உருவாயிருக்கிறேன்னா அது காரணம் யாரு? யாரு? பீரு. இந்த பீரு, இந்த ஒயின்லாம் குடிச்சதால தான் கொஞ்சம் கலரு, கொஞ்சம் கண்ணம் வந்திருக்கு. அதனால தான் இந்த கருமத்தையே குடிக்கிறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? இந்த தாடி வந்து என் செவந்த கண்ணத்தை மறைச்சிடுச்சு. ஓஹோ, வைன் சாப்பிட்டா கலர் வருமா? ஐயோ, எனக்கு கலர் வரணுமே. அப்ப நானும் இந்த கலரே போதும். நமக்கு பிறக்க போற குழந்தை கலரா பிறக்க ட்ரை பண்ணுவோமா? சூப்பர். என்ன ரொம்ப பாராட்டாதீங்க சார். நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேல டாப் பிளஸ் ஃப்ளோரே கொடுத்திருக்கேன். சீ, டாப் ஃப்ளோரே கொடுத்திருக்கேன். மேடம், லாண்ட்ரி கொஞ்சம் இருங்க. 1 2 3 4 5. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதே. திருடாதே பாப்பா, திருடாதே. ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டு வைக்கல. நேரா கோயிலுக்கு வந்து எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுறேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணாதான் நம்மளுக்கு சாந்தி முகூர்த்தம். பிரபு, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு பிச்சை போடுற எல்லாருமே பிரபுதான். நீங்க தண்ணி போடுவீங்களா? ஐயோ சாமி, கிடையாது. தம்மு? கிடையவே கிடையாது. பான்பர? எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அப்ப என்னதான் பண்ணுவீங்க? நான் காலையில எந்திரிச்சு குளிச்சு முழுக்கிட்டு ஆண்டவனை வேண்டிட்டு பிச்சை எடுப்பேன். என்னங்க, வாங்க சாமி கும்பிடலாம். முதல்ல நீங்க வா. உங்களை பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. பட் ஐ லைக் இட். இங்க கவனி. தண்ணி அடிப்பீங்களா? கிடையாது. தம்மு? கிடையவே கிடையாது. பான்பர? கிடையாது கிடையாது கிடையாது. இதெல்லாம் பண்ணாம இந்த ஆள் மாதிரி பிச்சைக்காரனா இருக்கணுமா? இல்ல இவருக்கே தர்மம் பண்ற பிரபுவா இருக்கணுமா? ஓஹோ, சார் அப்படி வரீங்களா? கொஞ்சம் இருங்க. ஏன் சாமி, நீங்க எதனால பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்தீங்க? அத ஏன் தாயி கேக்குற? இந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் இருந்ததாலதான் கெட்டு குட்டிச்சவராகி திருவோட்டேந்தி பிச்சை எடுக்கிறேன். யோ, இதெல்லாம் ஏன் முதல்ல சொல்லு? நீ என் பிளாஷ்பேக்கை நீங்க கேட்கவே இல்லையே. வாங்க வந்து சத்தியம் பண்ணுங்க.
என்னங்க இது எதுக்குன்னு இப்படி வெட்ட வெளியில காரை நிறுத்திட்டீங்க? அதுக்குதான். சீ, போங்க. இத பாரு, நமக்கு பள்ளியறை எங்கேயுமே அமைய மாட்டேங்குது. ஊரறிய கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஆனா சாந்தி முகூர்த்தம் இந்த காருக்குள்ள தான் அவன் கணக்கு போட்டது இவனுக்கு இப்பதான் தெரிஞ்சது. இதுக்கு போய் ஏங்க என் கால்ல? பேப்பர்மா. ஓஹோ, இது எதுக்கு? எல்லாம் ஒரு சேஃப்டி தான். எதுக்குங்க கிளாஸ்ல ஏத்திட்டு? டாக்டர் ரவுஸ் தாங்கல. மாட்டை செனைக்கு கூட்டு போலான்னா இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டுட்டே இருக்காரு. இன்னைக்கு நாமளே ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டியதுதான். கார்ல என்ன பேப்பரு, என்ன படம் ரிலீஸ்? அலைபா இது எங்கேயோ பாயிட்டோம். ஆஹா, லக்கு நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாட்டரி டிக்கெட் முடிவை இங்கேயே பாத்திர வேண்டியதுதான். 7 3 4 பம்பர் குலுக்கல் எனக்கு தான். இந்தாங்க பிடிங்க. ஐயோ, என் தம்பி பாருங்க, அச்சு எங்க அப்பா மாதிரியே இருக்கான். ஆச்சரியமா இருக்குல்ல? உங்க அப்பா மாதிரி இல்லைன்னு தான் ஆச்சரியம் பண்ணோம். டேய், உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பார். எங்க அப்பா எவ்வளவு பெரிய வாய், ஊட்டியே தெரியுதே. இங்க பாத்தியா செயின், போட்டுக்கோ. அழகுடா நீ. குட்டி மச்சான் மட்டும் இல்ல, நீ என் கடை குட்டி மச்சான் நீதான்டா. மாப்பிள, அதை நான் தானே முடிவு பண்ணோம். நானும் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். கவர்மெண்ட்ல அரிசியும் பணமும் கொடுத்து கட் பண்றாங்களா? முதல்ல அங்க போயிட்டு அரிசியோட வாங்க. மாப்பிள கண்டுக்கவே இல்ல, ரொம்ப டீசென்ட். கேனபேட்ல தான் மாமா அந்த ஹாஸ்பிடல் இருக்கு. ஏண்டே, என்ன தைரியம் வந்தா என்னை ஆபரேஷன் பண்ண சொல்லுவேன், உன்னை ஆத்து விட்டுருவேன். ஏங்க, மாப்பிள்ளை இருக்கிறதுனால உங்க மேல பிரிய இல்லாத மாதிரி ஆக்ட் கொடுத்தேன். இத போய் பெருசா எடுத்துக்கிறீங்களே. இத பாருங்க, எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தாங்க பெருசு. உங்களுக்கு எத்தனை குழந்தை வேணும் நான் தரேன். என்னடி பீரோல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்க? மன்னிச்சிருங்க. ஏங்க, உங்க காலை காட்டுங்க. அந்த பயம் எப்ப இருக்கு மனசுல? இருக்குங்க. பட ஊட்டி குளிரு, ஹோட்டல் சாப்பாடு நாக்கே மறுத்து போச்சு. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? ஆமா, நீ எதுல ஸ்பெஷலிஸ்ட்? அப்படின்னா வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, சவுத் இந்தியனா சைனீஸா? என்னங்க முட்டாள்தனமா பேசுறீங்க? நாம எப்படி சைனீஸ் ஆக முடியும்? we are all Indians. பாஸ்போர்ட்ல கூட அப்படிதான் இருக்கு. ரொம்ப அறிவாளி நினைப்பு. ஆமா, நீ வெஜிடேரியன் சமைப்பியா நான் வெஜிடேரியன் சமைப்பியா? உட்கார். ஆமா, உன்கிட்ட எந்த ஐட்டம் நல்லா இருக்கும்? நான் காஃபி எல்லாம் நல்லா போடுவேனே. காஃபி எல்லாம் நல்லா போடுவியா? எனக்கு அது மட்டும் தான் தெரியும். மத்ததெல்லாம் எங்க அம்மா தான் சமைப்பாங்க. அதுக்கு உங்க அம்மாவையா கூப்பிட்டு வந்து இங்க வச்சுக்க முடியும்? அதுக்கு தான் ஸ்பெஷலா நான் ஒரு புக் வாங்கி வச்சிருக்கேனே. புக்கா? அனிமுனுக்கு தான் புக் கொண்டு வந்தா, இதுக்குமா புக்கு? இது குக் புக்குங்க. நீ புக்கு புக்குன்னு போதெல்லாம் எனக்கு பக்கு பக்குன்னு அடிக்குதுமா. ஒரு காஃபி போடுமா. அதுதாங்க செய்றேன். காஃபி போடுவதற்கு முதலில் ஸ்டவ் பத்த வைக்க வேண்டும். காஃபிக்கே புக்கா? எஸ். அப்புறம் தண்ணி. அப்பாடா, தண்ணி ரெடியா இருக்கு. நான் தான் வச்சேன். தண்ணி கொதித்தவுடன் என்னை தூக்கி போடவும். டென்ஷன் பண்ணாதீங்க, அப்புறம் காஃபி கன்ஃபியூஸ் ஆயிடும்ல. இத பார்த்து நான் தான் டென்ஷன் ஆகணும். 2 டீஸ்பூன் காஃபி பவுடர். அப்புறம் சுகர். ஓகே, 2 டீஸ்பூன் சுகர். அப்புறம் இப்போ காஃபியை ஃபில்டர் பண்ணனும். காஃபி என்ன ஆவணும்? அப்பா ஃபில்டர் காணுமே, என்ன பண்றது? ஐயையையைய, சீ. யோ, அசிங்கம் பண்றீங்களே. அசிங்கத்தை பார்த்தா இப்படி ஒரு கவர்ச்சியான காஃபி எனக்கு கிடைக்குமா? இட்ஸ் நாட் ஒன்லி ப்ரூ, இட்ஸ் பிரா காஃபி மா. ஐ லைக் இட். க்ளீன் பண்றியா? சீக்கிரம் க்ளீன் பண்ணு. டேய், சொல்லுங்க. இவர் பாடியில் என்ன ப்ராப்ளம்? எனக்கு பாடி இல்லைங்கிறதான் ப்ராப்ளம் டாக்டர். சும்மா இருங்க. 3 நாள் எனக்கு ஒரே கோல்ட் டாக்டர். எஸ்கோல் கொடுத்துருக்கேன். லைட்டா ஃபீவர் இருந்துச்சு, க்ரோசின் கொடுத்துட்டேன். வயிற்று வலின்னு சொன்னாரு, பெரல்கான் கொடுத்தேன். அடுத்தது என்ன கொடுக்கணும்? எனக்கு ஃபீஸ் கொடுக்கணும். என்ன டாக்டர் நீங்க எல்லா வியாதிக்கும் அவ மருந்து கொடுக்குறேங்கிற, நீங்க ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. சார், உங்க வீட்டில் பரவாயில்ல,
நிறைய பேர் வீட்ல ஹார்ட் அட்டாக்கு நானே ஆபரேஷன் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. இந்த காலத்துல செல்ஃப் மெடிசன் கொடுக்கறத பொம்பளைங்க ஃபேஷன் ஆக்கிட்டாங்க. அது சில வியாதிக்கு வேணா ஓகே, என்ன வியாதினே தெரியாம மருந்து கொடுத்தா அது சில டைம்ஸ் விபரீதத்துல கொண்டு போய் விட்டுரும். எந்த வியாதியா இருந்தாலும் 1க்கு 2 தடவை செக்அப் பண்ணணும். இவர் ஃபீஸ் அதிகமா வாங்க பிளான் பண்றாரு. எந்திரங்க போலாம். என்னம்மா இது சின்ன பொண்ணாட்ட வீட்டுக்குள்ளேயே பத்த வச்சுக்கிட்டு? போமா, நான் சின்ன பொண்ணு இதுல தான். 50,000 ரூபாய் இருக்கு. இந்த காலத்துல மிருகங்களை கூட புரிஞ்சுக்கலாம், மனுஷங்களை புரிஞ்சுக்கவே முடியல. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. வீட்ல நடிக்கிற மாதிரி வெளியில நடிச்சா சினிமாவிலையாவது சான்ஸ் கிடைக்கும். நீ யார சொல்ற? நான் ஏங்க உங்களை சொல்ல போறேன்? நீங்க என்ன வரதட்சணை வேண்டாம்னு சொல்லி மாசம் மாசம் வட்டியை வசூல் பண்றீங்க? வரதட்சணை வாங்குறவங்கள கெட்டவங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நேத்துல இருந்தா தெரிஞ்சது, இப்படி மாசம் மாசம் வட்டியை வசூல் பண்றதை விட மொத்தமா வரதட்சணை வாங்குறவங்க எவ்வளவோ மேலு. இத பாரு, நான் சொல்றத கேளு. அப்பதான் நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உங்களை புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் ஒண்ணும் புண்ணாக்கு இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். நான் தான் பேசுறேன். எனக்கு என்ன கேடு? நிம்மதியா சந்தோஷமா நல்ல குளு குளுன்னு இருக்கேன். என்ன சும்மாவா கட்டி கொடுத்துருக்கீங்க? மாசம் மாசம் கட்டு கட்டா பணம் எல்லாம் கொடுக்குறீங்க. பின்ன எனக்கு கவனிக்காமலே இருப்பாங்க? கவனிக்கிறாங்களோ இல்லையோ, நல்லா கவனிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. சொல்றது கேளு மீனு. பாரு மீனு, மீனு. ஏமா என்ன அறிவு கட்டதனமா பேசிட்டீங்க? மாப்பிளை பத்தி நீ என்னதான் புரிஞ்சு வச்சிருக்க? மாமா சும்மா நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுமா வாசம் தான். அதுக்காக உங்க மனசை புரிஞ்சுக்காம என் பொண்ணு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பா. நான் கேட்டு சும்மா இருக்கணுமா? அப்பல நான் சத்தியத்தை மூட்டை கட்டி வச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வேற வழி தெரியல. மாப்பிளை ஒண்ணு பொண்ணு கேட்டு வரும்போது நான் என்ன சொன்ன தெரியுமா? இது பாருங்க, என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் பெனிஃபிட் பண்ணல பணம் போட்டு வச்சிருக்கேன். இப்ப பெனிஃபிட் பண்ணுக்காரனே பணம் இல்லாம இருக்கான். நான் போட்ட பணத்தையே 10%, 20%, 2 வருஷம் கழிச்சு தான் கொடுப்பான். அதனால 2 வருஷத்துக்கு என்னால கல்யாணத்தை நடத்த முடியாது. அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? கையில காசு இல்லைங்கிறதுக்காக கல்யாணத்தை நிறுத்தாதீங்க, நான் தரேன்னு சொல்லி 10 லட்சம் ரூபாய் பண்டலா கட்டி கொடுத்தாருமா. தெரியுமா? இப்பெல்லாம் பேப்பரை பிரிச்சாலே வசதி எல்லாம் சாகிறாங்க பாரு, அதை விட வரதட்சணை கொடுக்க முடியாம சாகிறாங்களே, அந்த லிஸ்ட் நம்ம பெருசா இருக்கு. பக்கத்தை விட்டு சொல்றமா, இப்போ உங்க கழுத்துல தொங்குதே தாலி, அதுல இருந்து இப்ப நீ ஜாலியா போயிட்டு வந்துட்டு இருக்கிற காரு, அது வரைக்கும் மாப்பிளை நம்ம குடும்பத்துக்கு போட்டோம் பிச்சைமா. வீட்டை விட்டு போறவளுக்கு தாமா பெத்ததாக வரதட்சணை கொடுப்பான். ஆனா வீட்டுக்கு வர்றவளுக்கு லட்சணை கொடுத்து ஏத்துக்கிட்டு வருமா மாப்பிளை. நேற்று பெனிஃபிட் பண்ணல இருந்து 50,000 ரூபாய் பணம் கொடுத்தேன். நானும் உப்பு போட்டு சாப்பிட வந்தேனே, எனக்கு சூடு சொன்னிருக்கும்ல, மாப்பிள்ளை இந்த பணத்தை வச்சுக்கன்னு கொடுத்தேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மாமா இந்த பணம் எனக்கு வேண்டாம், உங்க மகன் பேர்ல டிபாசிட் பண்ணுன்னு சொன்னார். யாரு? உன்னோட தம்பி பேர்ல. மகனை விட மருமகன் தான் வசந்தவர். நான் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டிருக்கேன். நீ என்னடா இஷ்டத்துக்கு பேசிட்டீங்க? மாப்பிள்ள, குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. எனக்காக என் பொண்ணை மன்னிச்சுங்க மாப்பிள்ள. ஏன் மாமா உங்க குடும்பம்னு சொல்றீங்க? நான் உங்கள ஒருத்தன் இல்லையா? கேட்டியா? அப்படியே அவங்க ஆத்தா புத்தி இருக்கு. எகுரகு நகருவாளுங்க, அப்புறம் கப்புன்னு கால் விழுந்துருவாளுங்க. ஏய் மீனு, சரி விடு, அதை நான் மறந்துட்டேன். மீனு அழுவாத. ஓ, கல்யாணம் ஆனோன்னு ஆள் மாறியாச்சா? அதான் முகத்துல ஒரு மினுமினுப்பு தெரியுது. என்ன குளியல்டா? அப்போ நாங்க இந்த மண்ணு நிலையா குளிக்கிறோம். ஆயில் 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 எங்க இந்த ஆயில்? ஆயில், இந்த ஆயில் ஆயில் ஆயில். என்ன ஆயில் ஆயில் குரங்கு குட்டி மாதிரி குதிச்சிட்டு இருக்கீங்க? வழக்கமான நம்ம ஆயில் தண்டனைக்கு தான். இனிமே 3 நாளைக்கு உங்களுக்கு தனிமை சிறை தான். ஐயோ, என்னங்க ஃபீல் பண்றீங்க? 3 மாசம் கழிச்சு நீ முழுகாம இருப்ப, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வெல்டன் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். இப்படி எல்லாரும் என்ன மலடன்னு கூப்பிட வச்சிட்டியே. கல்யாணமாய் 3 மாசத்துல குழந்தை பெத்துக்கணும்னா கம்ப்யூட்டர்ல தான் முடியும். ஏய், நீ ஏண்டி அவன் பனியனை கிழிச்ச? நீ ஏன்டா அவன் மூக்க கடிச்ச? நம்ம வாங்கிட்டு வந்த பெயிண்ட்ல அவ ஏன் கிறுக்கு
இருக்கா ஏற்கனவே எவனோ கிறுக்கி வச்சிருந்ததான் மாட நாட்டுன்னு ஏன் தலையில கட்டிட்டான். இப்ப இதுல அவளுக்கு இருக்குன்னா என்ன ஆயி போச்சுடா? சனியனுங்களா? சொல்லுப்பா சொல்லு. அட நீ எல்லாத்தையும் தெளிவா தான்ப்பா சொன்ன. ஆனா எனக்கு தான் எதுவுமே புரியல. பின்ன நான் எங்க வீட்டு வானரங்களோட டீல் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன சொன்ன? வக்கீலே உயிலே ஆசிரமத்துக்கு சொத்தெல்லாம் எழுதி வைக்க போறியா? குழந்தை இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு சொத்த கோயிலுக்கோ ஆசிரமத்துக்கோ எழுதி வைக்கிறது தானடா முறை. முறையா? இப்ப நாங்க வந்தேன் ஒரே அறை. நான் இந்த சைத்தான்களை பெத்துக்கிட்டு டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இவருக்கு என்னடானா 3 மாசம் ஆச்சான், குழந்தை இல்லையா, உடனே உயிர் எழுத போறான். உயிர் அப்பா எனக்கு எப்பப்பா உயில் எழுதுவீங்க? உன் மேல ரயில ஏத்திட்டு அப்புறமா உயிர் எழுதுவேன். டேய் கொள்ளிச்சட்டி மாதிரி இதை கையில வச்சுக்கிட்டு கேட்காதடா, பயமா இருக்குடா. கீழே வைடா. கேட்டியாடா மலரை சொல் இன்பத்தை? ஏற்கனவே மக்கள் தொகை 100 கோடி. போன வைடா. உயில் எழுதுறத பத்தி எங்கிட்ட ஐடியா கேட்கறேன். துகில் உரியறத பத்தி என்கிட்ட ஐடியா கேட்டா ஏதாவது சொல்லலாம். அப்பா துயில் உரியதுன்னா என்னப்பா? சொல்றேன்டா. ஏய் அவருடி என்ன கேள்வி கேட்கற? அப்பா பாத்து பிள்ளையாரப்பா, பெத்த அப்பா அம்மா கூட யாரும் தெரியாத என்ன உழைச்சி முன்னுக்கு வர வச்சு நல்ல மனைவியை கொடுத்து சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சதும் உன்னால் தான். ஆனா எல்லா செல்வத்தையும் பிரைட்டா கொடுத்த நீ இந்த குழந்தை செல்வத்தை மட்டும் டார்க் ஆக்கிட்டியோன்னு என் மனசு டுப்பு டுப்பு நடிச்சுக்குது. இந்த அப்பாவை அப்பா வர்றதுக்கு என்ன வேண்டுதல் வேணாலும் பண்ண. ஐயோ எங்க அடா அப்பா அம்மா என்னமா பண்றீங்க? அட நிறுத்துங்க. ஐயோ அப்பா நிறுத்துங்க இந்த அக்கிரமத்தை. என்னம்மா இது அநியாயமா இருக்கு? உங்களுக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம், அதுக்கு சூரத்தை எங்க எடுத்து இப்படியா புருஷன் தலையில உடைக்கிறது? பாவம் மூளை கலங்கிட்டு போதுமா? இல்ல மூளையே இல்லையா? அது இல்ல தம்பி, 5 வருஷமா எங்களுக்கு குழந்தையே இல்லையா? நான் உண்டானா என் புருஷன் தலையில தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன். அதைத்தான் நிறைவேற்றிட்டு இருக்கேன். என்ன இது புது வேண்டுதலா இருக்கு? குழந்தை பிறக்கிறதுக்கு மண்டையில அடிப்பாங்க. 180 MRP பா. வணக்கம் சார். வண்டி சர்வீஸ் விட்டீங்களா? நாளைக்கு தான் சார் கிடைக்கும். அப்ப எப்படிங்க நான் வீட்டுக்கு போறது? சாரி சார், இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணீங்க சார். போங்க சார், சீக்கிரம் வண்டியை கொடுக்க பாருங்க நாளைக்கு. ஓகே சார். போங்க. மச்சான் பஸ்ல போற சுகமே தனிடா. நாம சீட்ல உட்கார்ந்த உடனே நம்ம கன்னத்துக்கு பக்கத்துல ஒரு இடுப்பு வரும். அப்ப நம்ம உடம்பு அடுப்பா எரியும். எப்படா ஸ்பீட் பிரேக்கர் வரும் வரும்னு நம்ம மனசு அலப்பாயும். அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட டிரைவர் போடுவான் ஒரு சடன் பிரேக். அந்த சந்தர்ப்பத்துல நாம அந்த இடுப்பை டச் பண்ணலாம். ஏண்டா நாயே பொறுக்கி அறிவில்ல? பொம்பளைங்க இடுப்ப தடவறதுக்குன்னு ஜொல்லி விட்டு பஸ்ல ஏறீங்களா? பொறம் போக்கு. கண்டக்டர் இவனை கவனிங்க. ஓய் என்ன ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிற? இறங்குடா. ஐயோ எங்க ஐயோ எங்க சொல்றது கேளு. எங்க எங்க ஐ அம் a decent family. ஐயோ ஓகே. பப்ளிக் பஸ்ல நாங்க இருக்கிறப்ப சிஸ்டர் மேல கை வச்சுட்டா விட்டுருவோமா? அக்கா நான் தான்டா பிரபு பேசுறேன். பஸ் இடுப்பு அடுப்பு டச்சிங்கா அவ்வளவுதான்டா. அவ என்ன நாயே பேயன்னு ஐயோ கேட்காத விட்றா. அப்புறம் என்ன பஸ்ல இருந்து என்ன குண்டு கட்டியா தூக்கி போட்டானுங்க. அவ்வளவுதானா? உன்னை செருப்பால் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் மாட்டி விடலையா? அதெல்லாம் வேற நடக்குமா? எனக்கே நடந்திருக்குதே. என்ன மூஞ்சில காரி துப்பி செருப்பால் அடிச்சு யூடிசிங் கேஸ்ல புக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் லாடம் கட்டி அடிச்சத அடுத்த தலைப்புச் செய்திகளை சொன்னாங்களேப்பா. இதெல்லாம் நீ எனக்கு முன்னாடியே சொல்லல. நீ எங்கடா கேட்ட? அவசர குடுக்கியாட்ட எந்திரிச்சு போனேன்னா அதுக்கு நானா பொறுப்பு? பருப்பு வேடா போன வச்சுட்டான் போன. விருந்தாளிக்கு போறத பையன். அப்பா விருந்தாளிக்கு போனவனே யார்ப்பா? போடா. அது நான் தானே. அம்மா மீனு இந்த லொல்லு எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்தது? இந்த ஜொல்லி எங்க இங்க வந்துச்சு?
என்னங்க இவளை எங்க பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டீங்கல்ல? நான் அடிக்கடி சொல்லுவேன்ல என் ஃப்ரெண்டு சனு சனுன்னு. அந்த சங்கீதா கழுதை இதுதான். இவங்க குடும்பத்தோட சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிருந்தாங்க. நாம சிங்கப்பூர் போய் தான் இவளை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடவுளை பார்த்து இவளையே இங்க அனுப்பிச்சிட்டாரு. என்னங்க இவளுக்கு டாக்டர் சீட் கிடைச்சிருக்குங்க, அதுவும் மெட்ராஸ்ல. ஆனா இவ திமிரு மெட்ராஸ்ல நல்ல லேடிஸ் ஹவுஸ்ல இருக்கான்னு என்கிட்டயே கேக்குறா. கடல் மாதிரி நம்ம வீடு இருக்கும்போது என்கிட்ட இவ இப்படி கேட்கலாமா? அதனாலதான் இங்க கெஸ்ட் ரூம்லயே தங்கிடுன்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லங்க, அவ இங்க தங்குறதாங்க சேஃப்டி. வெளியில புது இடத்துல எங்கயாவது தங்கினா பொறுக்கி பசங்க தொல்லை கொடுக்க மாட்டாங்க. ஏங்க இவ சைலண்டா இருக்காளேன்னு பார்த்து சாதாரண இட போட்டுறாதீங்க. வாய திறந்தா சிவகாசி பட்டாசு தான். ஏண்டா நாயே பொறுக்கி அறிவில்ல? பொம்பளைங்க எழுப்ப தடவறதுக்குனே ஜொல்லி விட்டு பஸ்ல ஏறீங்களா? போறோம் போக்கு. ஏய், உன் வீட்டுக்காரர் என்ன டைப்? ரொம்ப ரிசர்வ் டைப். குனிஞ்ச தலை நிமிர மாட்டாரு. அப்ப நிமிர்ந்தா குனிய மாட்டாரா? ஏய், எது கேக்குற? என் வீட்டுக்காரர் மேல உனக்கு என்ன சந்தேகம்? இல்ல, நீ ஏன் ஒரு லொல்லு? எப்படி இந்த ஜொல்லு பாட்டியை சமாளிக்கிற? என் வீட்டுக்காரர் ஜொல்லுன்னு உனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு பஸ்ல ஒரு கை என் இடுப்ப தடவச்சுன்னு சொன்னேன்ல, அது வேற யார் கையும் இல்ல, உன் வீட்டுக்காரரோட வலக்கை. இத பாரு, ஒலக்க வலக்க என் வீட்டுக்கார கைய பத்தி பேசின அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வரும். அவர் கை ரொம்ப சுத்தம். வேணா இப்படி நடந்திருக்கலாம், உன் இடுப்பு என் வீட்டுக்காரர் கைய உரசிருக்கலாம்ல. ஓஹோ அப்படியா? ஏய், என் புருஷன் எட்டி பாப்பாரே தவிர தொட்டு பார்க்க மாட்டார். சுருக்கமா சொன்னா என் புருஷன் வில்லாத ராமர். சீக்கிரம் குளிச்சிட்டு வா, டிஃபன் சாப்பிடலாம். உன் வீட்டுக்காரரு வில்லா ஃப்ளூட்டாங்கிறத நான் முடிவு பண்றேன். இது பாரு, இத ஆன் பண்ணி உன் ஹேண்ட்பேக்ல வச்சாலும் அவன் பேசுறதெல்லாம் கிளியரா ரெக்கார்ட் ஆகும். புடி. சரி, அவன் ராமனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன அனுமாரா தூது அனுப்புற? ஏய், அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சரி சரி, நீ வேற காசு கொடுக்குறேன்னு சொல்லிருக்க. ஆனா ஒருவேளை அவன் கிருஷ்ணனா இருந்துட்டு என்கிட்டயே நீலே காமிச்சானா? அதுக்குதான் இந்த கட்டிங் பிளேயர் துபாயில வாங்கினது. உங்க ஐட்டத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல கலர்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா வேலை வயித்த கலக்குது சார். ஆஹா, சாம்பிள் வச்சு பாக்குறோம். போச்சுன்னா ஆர்டர் கொடுக்குறோம். குட் மார்னிங் சார். வணக்கம் வணக்கம். உள்ள போய் பாருங்க. இல்ல உங்களே இல்ல சார், இங்க நான் கஸ்டமர். உங்ககிட்ட தான் பேசணும். சரிங்க சார், அப்புறம் பேசுறேன். என்னங்க? சார், எனக்கு ஒரு வேலை வேணும். ஓ சாரிங்க, இங்க ஜென்ஸ் தாங்க வேலைக்கு வைக்கிறது. அதுவே அதிகமா இருக்கு. நீங்க வேற லேடிஸ். சாரிங்க சார், எங்க வீட்ல ஜென்ஸ் இல்லாதனால தான் நானே வேலை கேட்டு வந்திருக்கேன். எப்படி புரிய வைக்கிறது? இது பாருங்க, எனக்குன்னு ஒரு பாலிசி இருக்குங்க. லேடிஸ் எல்லாம் வேலைக்கு வைக்கிறதுல ப்ளீஸ். சார், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. உங்ககிட்ட தனியா பேசணும் சார். வாங்க சொல்லுங்க. சொல்லுமா. என்ன நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க சார். ஏய், இந்தா போட்டு கேளு. என் வேலை முடிஞ்சிருச்சு. ஏய், இந்தா, நான் அவர்கிட்டயே வாங்கிட்டேன். வாங்கிட்டியா? முதல்ல புடவையை சரி பண்ணுங்கம்மா. சரி பண்ணுங்கம்மா. ஏன் இப்படி மட்டமா நடந்துக்கிறீங்க? இதை பாருங்க, வாழ்க்கைன்னா கஷ்டம் நஷ்டம் வருங்க. அதுல ஜெயிக்கணுங்க. அதாங்க வாழ்க்கை. ஏதோ கஷ்டம்ட்டீங்க, என்னால வேலை தர முடியாது, கொஞ்சம் பணம் தரேன், இந்தாங்க பிடிங்க. இந்தாங்க. நீங்க நினைக்க பாரு, நான் தப்பான ஆள் இல்லைங்க. பிடிங்க. இந்த ஆளை புரிஞ்சிக்கவே முடியலையே. மத்தவங்க கிட்ட நல்லவனா இருக்கா, நம்ம கிட்ட ஜொல்லு விடுறான். நாமளும் இந்த ஆள் கிட்ட ஜொல்லு விடுற மாதிரி நடிச்சோம்னா இவனே நமக்கு சரியான செக்யூரிட்டி ஆயிடுவான். ஹலோ, என்ன ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க? நீங்க எக்ஸசைஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே. பாடி எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா ட்ரிம்மா வச்சிருக்கீங்க? அது நான் அடிக்கடி தண்டால்லாம் எடுக்கிறேன். அது தீனி. ஆனா நுறுக்கு தீனின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான் எக்ஸசைஸ். ஆமா, நீங்க காலை எவ்வளவு தூரம் தூக்குவீங்க? இவ்வளவு தூக்குவேன். இவ்வளவுதானா? இல்ல, முதல்ல இவ்வளோ, அதுக்கப்புறம் இவ்வளோ. நான் எவ்வளவு தூரம் காலை தூக்குறேன்னு பாக்குறீங்களா? என்ன அடி? இதுக்கே ஷாக் ஆயிட்டீங்க? என் ஸ்டமக் பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. வேணும்னா டச் பண்ணி பாருங்க. ஹீட்டர் போட்டு கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. என்னங்க, சுடு தண்ணி வருது. மாவனே, இன்னைக்கு கடை கலெக்ஷன் எலெக்ஷன்ல டெபாசிட் பண்ண மாதிரி தான்.
ஏதோ என்னால முடிஞ்ச நல்ல காரியம். என்ன விலை? 35 ரூபாவா? ஓகே. சார், இனிமே நான் உங்க கடைக்கு தான் சார் வருவேன். வெல்கம். ஏன்னா 50 ரூபா கொடுத்தா நீங்க தானே 500 ரூபா தரீங்க. என்னப்பா இது, நம்பரே போக மாட்டேங்குது. என்ன நம்பர் டயல் பண்ணீங்க சார்? 825224. அது நம்ம கடை நம்பர் சார். குட், யூ ஆர் அப்பாயிண்டட். சார் நான் ஏற்கனவே வேலையில் இருக்கேன் சார். சரி, என் வீட்டு நம்பர் என்ன? 28. ஃபோன் நம்பர் என்னயா? 48 48 48 8 சார். சார் ரிசீவர் எடுக்கல சார். நான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறேன். நீ ராமகிருஷ்ணன்னு எனக்கு தெரியும்பா, அது இவருக்கு தெரியணுமா? நீ போய் கோபி மஞ்சூரியன் 2 பிளேட் எடுத்துட்டு வந்து எனக்கே வச்சிரு. டிப்ஸ் இவங்கிட்ட வாங்கி. போ. அதாவது 4 வீல் இருக்கிற அம்பாசிடருக்கே ஒரு ஸ்டெப் நீ வச்சிருக்கான். எதுக்காக? ஒரு சேஃப்டிக்கு தான். பஞ்சர் ஆனாலும் வண்டி ஓடணுன்றதுக்காக. புரியுதா? இப்பெல்லாம் வீடுகள்லயே ஜெனரேட்டர் வாங்கி வச்சிருக்கான். எதுக்காக? கரண்ட் போனா கூட வெளிச்சம் இருக்கணுன்றதுக்காக. ஆனா அதுக்காக ஃபியூஸ் கேரியரே புடுங்க நான் உன்னை சொல்லலையே. புண்ணாக்கு, இப்ப என்னடா சொல்ல வர்ற? எனக்கு நான் ஒரு போன்விட்டா சொல்லிக்கிறேன். உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் வராது. உனக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு லக்கு. அதாவது புக்கு எப்பயும் போடுவான், ஆனா அது கூட இலவச இணைப்பு எப்பயாவது தான் போடுவான். அப்படி போடும்போது ரெண்டையும் சேர்த்து படிக்கிறவன் தான் புத்திசாலி. அட ராமா, கரெக்ட். ராமன்னா ఒక మాట ఒక బాణ ఒక భార్య. ஆனா அதுவே கிருஷ்ணன்னா டபுள் மாட்டா டபுள் பானா டபுள் பாரியா. நீ சிங்கிளா டபுள் சாங்கிறத முடிவு பண்ணிக்க. எல்லாம் மாயே. ஏய், அங்க பாடி அவனை நம்மளே ஊத்து ஊத்து பாக்குறான். எவன் பார்த்தா நமக்கு என்ன? நாம அவனை பார்த்தா தானே அவன் பாக்குறது நமக்கு தெரிய போகுது. அவன் திரும்பி திரும்பி நம்மளே பாக்குறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், என்னடி இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு? ஓகே, இதுக்கு இப்பவே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இங்க வரீங்களா? உட்காருங்க. அங்க உட்காராதீங்க. கம் க்ளோஸ் யா. நைஸ் கிளாஸ். தேங்க் யூ. வெரி குட் ஸ்மைல் ஆல்சோ. ஆமா, ஏன் எங்களையும் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கீங்க? புதுசா இருக்கேன்னு பார்த்தேன். ஓஹோ, அப்ப புதுசா நான் ஒரு குரல் சொல்றேன், அது அப்படியே சொல்றீங்களா? ஓகே. நாம் நோக்கும் ஃபிகர் நோ காக்கா, நாம் நோக்கி என்ன பையன்? என்ன குரலே காணோம்? இந்த குரலை 1000 தடவை கிளாஸ் ஒர்க்ல எழுதுற இல்ல? ஏய், ஏயா? நாம் நோக்கும் பிறர் நோக்காக்கார், நாம் நோக்கி என்ன பயன்? நாம் நோக்கும் பிறர் நோக்காக்கார். சாப்பிடுங்க. வேண்டாம் வேண்டாம், சாப்பிடுங்க. வேண்டாம் வேண்டாம், விடுங்க. தண்ணி குடிங்க. இன்றைய சிறப்பு விருந்தினரான இவரை பற்றி நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சமுதாய விழிப்புணர்விற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றவர் இவர். தம்முடைய பல அலுவல்களுக்கு மத்தியிலும் தன்னுடைய காலை பொழுதை நமக்காக ஒதுக்கியமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம் திரு மணி அவர்களே. இனிமே இந்த கருமத்தை தொடவே கூடாது. காலையில வணக்கம் தமிழகம் சொல்லும் போது இப்படிதான் சொல்லுவீங்க. சாயந்தரம் தலைப்புச் செய்திகள் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே தலைய தொங்க போட்டுருவீங்க. இத பாருங்க, நீங்க தினம் குடிக்கிறத கூட நான் பொறுத்துக்குவேன். ஆனா ஒண்ணுமே சாப்பிடாம வெறும் வயித்தோட இருக்கிறத என்னால பொறுத்துக்கவே முடியல. ராத்திரி என்ன பண்ணீங்க தெரியுமா? என்ன பண்ண? சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சீங்க.
இவ்வளவுதானா? அப்புறம் நான் தான் இடியாப்பத்தை என் கையால உங்களுக்கு ஊட்டி விட்டேன். ஊட்டும் போது என் விரல வேற கடிச்சிட்டீங்க. இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தோ. சீ. நான் என்ன தண்ணி அடிச்ச போதையில சாப்பிட மாட்டேன்னு சொன்ன நினைச்சியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்னாதான் நீ உன் கையால ஊட்டி விடுவ, நான் என் பல்லால கடிக்கலான்னு. என்னங்க நிஜமாவா சொல்றீங்க? கொஞ்சம் கால காட்டுங்களேன். கால்ல இடியாப்ப பாயால சிந்தி கிடையாது, குளிச்சுட்டு வந்தேன். பரவாயில்ல, நான் குளிச்சுட்டேன். ஏய், என்ன வாந்தி எடுக்கிற? உங்க அப்பா குடிக்கிற பிராந்தி நினைச்சியா? இது எங்க அப்பா பிராண்டியை நினைச்சு எடுத்த வாந்தி இல்ல, நீங்க அப்பா ஆக போறதுக்காக எடுத்த வாந்தி. என்னங்க, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கேன், இப்படி ரியாக்ஷனே இல்லாம இருக்கீங்க. என்னங்க என்னங்க என்னங்க? ஐயோ, என்னாச்சுங்க உங்களுக்கு? என் பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டா. என்னங்க, வேண்டாங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்ககிட்ட உருப்படியா இருக்கிறதா நான் நினைச்சிட்டு இருக்கிறதே உங்க மூளை ஒண்ணுதான், அதையும் கெடுத்துக்காதீங்க. வேண்டுதல்ங்கிற பேர்ல விபரீதம் ஆயிட போகுது. வேணா இந்த தேங்காவை தலையில தொட்டு தரையில உடைச்சிருச்சுமா? என்ன ரெண்டு பேரும் கடவுள் கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்க? இதென்ன நேத்து வாங்கின கடனா? நேர்த்தி கடன். கடன்காரனை ஏமாத்தலாம், கடவுளை ஏமாத்த கூடாது. உனக்கு வேணா பயமா இருந்தா சொல்லு, நான் தலையை உடைச்சிடுறேன். சாரி, தேங்காயை உடைச்சிடுறேன். ஓம் முருகா. ஐயோ, என்னால இந்த கொடுமையெல்லாம் பார்க்க முடியாது. நீ ஆரம்பி. ஐயோ, கடவுளே. ஐயோ, முருகன் செயல். இது வர முருகா 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 முருகா, என் புருஷன் தலையை காப்பாத்து முருகா. முருகா முருகா தலையில கடாய கவுத்து ஏமாத்திரியா? இரு வச்சுக்கிறேன். என்னங்க என்னங்க, மண்டையில அடிப்பட்ட உடனே மரக்காண்ட மாதிரி ஆயிட்டீங்க. இது என்ன? அனாசின். இது நாமம். இது வி சேனல். இது தம்ஸ் அப். ஐயோ, முன்னை விட ரொம்ப தெளிவாயிட்டீங்க. அவரை இப்ப நீ டச் பண்ண கூடாது, அவர் சாமி. ஆசாமி ஆனதுக்கு அப்புறம் தான் டச் பண்ணணும். ஆசாமி ஆகணும்னா என்ன பண்ணணும்? மலை ஏத்தணும். மலை ஏத்தணுமா? எப்படி? பச்சை கற்பூரத்தை பத்த வச்சு அவர் வாயில போடணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு புடவை கட்ட தெரியலன்னு உன் புருஷன் கிட்ட சொன்னேன். அப்புறம் போடியம் வீட்டுக்குன்னு அனுப்பிச்சு வச்சிருவாரு. ஆமா, என் வீட்டுக்காரர் என்ன கட்டிக்க போறாரா இல்ல என் புடவைய கட்டிக்க போறாரா? எதுக்கு இருந்தாலும் ரெடிமேட் ஒரு பதில் வச்சிட்டு இருக்க. யூ கரெக்ட். அதுக்காக தான் நான் ரெடிமேட் சுடிதார் யூஸ் பண்றேன், ரெடிமேட் மிடி யூஸ் பண்றேன், ரெடிமேட் பிரா யூஸ் பண்றேன். போதும், உன்னை திருத்தவே முடியாது. முந்தானி ஒழுங்கா போடி, எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. புடவை கட்டினா உனக்கு எவ்வளவு லட்சணமா இருக்கு. இனிமே என்னோட கண்டிஷன், வாரத்துல ஒரு நாள் நீ புடவை கட்டுற. அப்ப மத்த 6 நாள்? ஐயோ, நீ ஒரு தடவை கட்டிப்பார், அப்பதான் உனக்கு பழகும். அடுப்புல பால் வச்சிருக்கேன், பாத்துட்டு வந்துடுறேன். என்னாச்சு? ஐயோ, அவ என் புடவைய கட்டினா உடனே நானே நினைச்சிட்டீங்களா? நல்ல வேளை நான் வந்தேன், இல்ல நான் நொந்தேன். யாரு? பிரபு தம்பியா? ஆச்சரியமா இருக்கே. இல்லைங்க அங்கிள், உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல,
அதான் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ண அங்கிள். அதை ஏன் கேக்குறீங்க தம்பி? டெஸ்ட் மேல டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை விடுங்க. மெட்ராஸ்ல இருந்து இவ்வளவு அக்கறையோட சிங்கப்பூருக்கு போன் பண்ணி என்ன பத்தி விசாரிக்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. என் பொண்ணு சங்கீதா கொஞ்சம் பேச சொல்லுங்களேன். சங்கீதாவா அங்கிள்? மீனாவோட வெளில போயிருக்காங்க அங்கிள். நாளைக்கு சங்கீதாவுக்கு பிறந்த நாள், முன்கூட்டியே விஷ் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல எனக்கு அப்பாயின்மெண்ட். பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு நான் விஷ் பண்ணிக்கிறேன். தம்பி, எனக்கு நீங்க போன் பண்ணி விசாரிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்க அங்கிள். நீ கேடிடா. உன்னை பார்த்தா இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி இருக்க. ஆனா பின்றடா. போடா, பூனை பால் தாண்டா குடிக்கும். போடா போடா. புரியுதுப்பா, அந்த பொண்ணுக்கு பர்த்டே, அதுக்கு நீ ஒரு gift வாங்கி கொடுக்க விரும்புற. அந்த gift நீ தான் கொடுத்தன்றது அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியணும். அந்த gift-ஐ வச்சு அந்த பொண்ணு மனசுல ஒரு லிஃப்ட் பிடிக்கலாம்னு நினைக்கிற. ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குதப்பா, வறட்சியா இருக்குதே. வந்துருச்சு. அதனாலதான் உனக்காக அலைஞ்சு திரிஞ்சு நரி வாங்கிட்டு வந்தேன். இது சாதாரண நரி இல்ல, டிக்ஷனரி. இதுல உனக்காக பல அற்புதமான வார்த்தைகளை எல்லாம் புடிச்சு வச்சிருக்கிறேன். கேக்குறியா? பார்க்க கூடாது. இன்ஃபாக்சுவேஷன், ஃபேசினேஷன், ஃபிக்சேஷன், பேஷன், அப்சஷன், அல்சேஷன், கான்ஸ்டிபேஷன். கிறிஸ்பா ஏதாவது சொல்ற? கிறிஸ்பா மட்டும் இல்ல, ஃப்ரெஷ்ஷாவே ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டேன். அதுதான் கிரஷ். இந்த கிரஷையே பிள்ளையார் சொல்லியா வச்சு உன் மேட்டரை ஆரம்பிய. கிரஷ்னா என்னடா? ஒருத்தர் மேல ஏற்படுற தீவிரமான ஆசை, வெறி. புரியல? டைரக்ட் லவ்னா கிஸ், இன்டைரக்ட் லவ்னா கிரஷ். இத நீ சாப்பிடு, இத நான் சாப்பிடுறேன். நம்ம ஜாதகத்துல 2 பொண்டாட்டி யோகம் இருந்தா அதை ஏன் மிஸ் பண்ணுவானே? கிரஷான் யுவா. ஏய், இன்னைக்கு என் பர்த்டே நான் உன்கிட்ட கூட சொல்லல. அப்புறம் யார் எனக்கு gift அனுப்பிச்சிருப்பா? ஏய், ஆமா, இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்ல? இது எனக்கு முதல்லயே ஞாபகப்படுத்தல. இல்லடி, எங்க அப்பா சிங்கப்பூர்ல உடம்பு சரியில்லாம சீரியஸா இருக்காரு. இப்ப போய் எதுக்கு பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு தான் உன்கிட்ட கூட சொல்லல. ஆமா, என் பர்த்டே இவ்வளவு கீனா வாட்ச் பண்ணி யார் எனக்கு இந்த gift அனுப்பிச்சிருப்பா? உன் பர்த்டேவே எனக்கு சொல்லல, உன் பாய் ஃப்ரெண்ட பத்தி என்கிட்ட சொல்ல போற? தனியா உட்கார்ந்து பார். எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னே தெரியல. யாரையுமே நம்ப முடியலப்பா. Crush on you. ஒருவேளை நம்ம டைரியை பார்த்து பிறந்த தேதியை தெரிஞ்சிட்டு இருப்பாங்களோ? யாரா இருக்கும்? நம்ம டிராயர்ல இது என்ன புது டிக்ஷனரி? ரஷ்யனா இவ்ளோ அர்த்தம் இருக்கா? தீவிரமான ஆசை, வெரி, ஃபேசினேஷன், ஃபிக்சேஷன், அப்சஷன், பேஷன். நீதான் கிரஷ் பார்ட்டியா?
அது பூஜைக்கு புரியாது எவர் சில்வர் தானே வசதிக்கு வருவது ரத்தை கூறிரைகள் பூட்டிய தேவையில்லையா இல்லையா ஒரு நிமிஷம். மீனா கோயிலுக்கு போயிருக்கா. வர்றதுக்கு எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அதுக்கு இல்ல, ஒரு 1 மணி நேரம் டைம் இருக்குன்னு சொல்ல வந்தேன். எதுக்கு? சும்மா இருக்கிறதுக்கு தான். ஏ மீனா, உன் வீட்டுக்காரரு ரொம்ப டயர்டா வந்திருக்காரு, காஃபி போட்டு கொடு. என்னங்க இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? என்னமோ உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு, வந்துட்டு. எனக்கு உங்க நினைப்பாவே இருந்தது. அவ வர. இது ப்ரூ காஃபி தானே? அந்த மாதிரி காஃபி இல்லையே. அந்த கழுதைக்கு எல்லாம் தெரியுங்க. அந்த கழுதைக்கு தெரியறது இருக்கட்டும், இந்த கழுதை எல்லாத்தையும் சொல்லுங்க. அவ கேட்டா நான் சொன்னேன், சொல்லலன்னா எங்க விடுறா? துருவி துருவி கேட்டுக்கிட்டே இருக்கா. ஐயோ சொல்ல மறந்துட்டேனே, உங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிருந்தாங்க. 6:30க்கு படமா, உங்களை 6:15க்கே வர சொன்னாங்க. கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்டா? பின்ன பொண்டாட்டி விட்டுட்டு தனியா படத்துக்கு போனா என்ன என்ன அர்த்தம்? அது இங்கிலீஷ் படம். ஓஹோ, எங்களுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது. ஏய், உனக்கே தெரியாது? ஏய், அது ஏ படம் தான், வயது வந்தவர்களுக்கு மட்டும். ஏய், நான் வயசுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. சொல்லி உன் வீட்டுக்காரர்கிட்ட. வாய மூடுறி. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இங்கிலீஷ் படம்னா எங்களுக்கு புரியாதா இல்ல பிடிக்காதா? இத பாரு, இதெல்லாம் ஆண் ஆதிக்கம், ஜெலசினஸ், ஒரு வகையான சாடிசம். இந்த மாதிரி ஆள் மட்டும் எனக்கு புருஷனா வந்தான்னு வெச்சுக்கோ, காஃபில விஷத்தை கலந்து கொடுத்து கொன்னிடுவேன். எதுக்கு இந்த மாத்திரை? இது புதுசா வந்திருக்கிற மாத்திரைங்க. இந்த மாத்திரையை புள்ளத்தாச்சிங்க சாப்பிட்டா பிறக்க போற குழந்தை நல்லா அறிவாளியா புத்திசாலியா பிறக்குமா. அட்லீஸ்ட் எனக்கு பிறக்கிற குழந்தையாவது அறிவாளியா இருக்கணும்ல. ஐயோ சாரிங்க, சும்மா ஒரு ஜோக் அடிச்சேன். உங்களால இன்னைக்கு இங்கிலீஷ் படம் பார்க்க முடியலல்ல? பரவாயில்ல, டிக்கெட் இல்லாம இங்கேயே பாத்துக்கலாம். ஏங்க, உங்களுக்கு பையன் பிறக்கணுமா பொண்ணு பிறக்கணுமா? எனக்கு எப்படி பிறக்கும்? உனக்கு தான் பிறக்கும். ஒழுங்கா சொல்லுங்க. எனக்கு உன்ன மாதிரி அழகான பொண்ணு வேணும். இல்ல, உங்களை மாதிரி அழகான பையன் தான் பிறக்கும்.
எதுக்கு ஷாக் ஆகுறீங்க? ஷாக் ஆற நிலைமையில நீங்களும் இல்ல, நானும் இல்ல. டோன்ட் வரி. இப்போ எனக்கு இருக்கிற ஒன்லி வரி அது என்னது? இந்த மூஞ்சி மாதிரி உனக்கு குழந்தை பிறக்கணுமா? அத நினைச்சு பார்த்தேன், நெஞ்சு எரியுது. போய் ஒரு கூல் ட்ரிங்க் குடிச்சிட்டு வரேன். என் ஃப்ரெண்ட பாருங்க, எவ்வளவு அழகா பல்ட்டி அடிக்கிறா. அடி பாவி, கட்ட புருஷ கட்டாந்தரையில கவுந்து கிடக்குறான். அவளுக்கு போராட்டா. வேணும்னு ஒண்ணு பண்ணுங்க. என்ன மாதிரி அறிவுள்ள போஷக்கான குழந்தைய பெத்துக்கோங்க. இங்கிலீஷ் படத்தை கண்டினியூ பண்ணுங்க. ராட்சசியா இருப்பா போல இருக்க. அழகான ராட்சசி. குட்டி டாக்டர் அம்மா, இந்த பாலை குடிச்சிட்டு எக்ஸாமுக்கு தெம்பா படிங்க. நீயும் கொஞ்சம் குடி. ஐயோ எனக்கு வேண்டாம், பசிக்கவே மாட்டேங்குது. பசிக்கலையா? இரு, உன் கண்ணு வேற மஞ்சளா இருக்கு. எதுக்கும் நாளைக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோ. மஞ்சள் காமலையா இருக்க போகுது. டாக்டர் அம்மான்னு சொன்னா கொழுப்பேறி போச்சா? நான் மசக்கியா இருக்கேன், அதனால பசிக்கல. நான் MBBS படிக்காத டாக்டர், புரிஞ்சுதா? மசக்கையா இருந்தா பசிக்காதா? எனக்கு பசிக்குதுப்பா. ஐயோ, சும்மா என்ன பாட்டு? ஐயா, பேங்கிள்ஸ். பேங்கிள்ஸா? மாப்பிள, உங்க கையால இதை போட்டு விடுங்க. மாப்பிள, இப்ப என் பொண்ணு போட்டுக்க நகையெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்து நாங்க போட்டது. இந்த வளையல் ஒண்ணுதான் நாங்க வாங்கினது. அதை உங்க கையால போடணும்னு ஆசைப்படுறோம். அட சொல்லு. போச்சு விடுங்க மாப்பிள்ள. மாமியா சொன்னதையா கேக்குறாங்க. இங்க கவனி. ஓ, வெளியில பார்த்து பயந்துட்டியா? விஷயமே உள்ளதானே இருக்கு. மை கிஃப்ட். Thank you. ஏங்க, அவ எவ்வளோ யோசிச்சு நம்மளுக்கு பிறக்க போற குழந்தை உங்களை மாதிரி இருக்கணும்னு சிம்பாலிக்கா சொல்லிருக்கா. இதுக்கு போய் மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சிட்டு இருக்கீங்களே. எனக்கு நீங்க தான் முதல் குழந்தை. ஆமா, நீங்க சின்ன பையனா இருக்கும்போது உங்களுக்கு தடி விழுந்துருச்சா? யோ, பேசிட்டு கைய போடு. இல்ல, பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? நீங்க தான் ஆரம்பிக்கணும். 2000. அம்மா, இது மெல்லின உயர் தான். அதுக்காக 2000 ரூபாய் கேட்டீங்கன்னா அப்படியே பார்த்து கட்டுவலி யார் மாதிரி சொல்லுங்க. வயசு கம்மியா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மூஞ்சியே தாடிக்குள்ள தேட வேண்டியதா இருக்கு. ஏங்க, நீங்க எடுக்க போற புது படத்துக்கு ஹீரோ தேடுற மாதிரி சொல்றீங்க. இது பாருங்க, 1000 rupees. ஆட்டோ அடியா? யோ, சி, இறங்கயா. இறங்க சொன்னீங்க. நீ எடி ஆட்டோவை. $2000 நம்ம பட்ஜெட் எப்படி சேர்த்தாங்க? 250 ரூபா. ஓகே, இதை வச்சிருக்கேன். என்னது? அல்வா. ஆமா, அல்வாலாம் நம்ம தனியா உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது. பப்ளிக் பிளேஸ்ல பக்கோடா தான் வேணும். கரெக்ட். ஆனா பக்கோடா சாப்பிட சத்தம் கேட்க பக்கத்துல இருக்கலாம் தெரியும் பாப்பா. நம்ம பர்சனலா பேச முடியாதுல்ல. இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. நீங்க சாரி வாங்கி கொடுப்பீங்கன்னு ஆசையா வந்தா இங்க வந்து அல்வா கொடுக்குறீங்களா? ரைட்டு. நீ சாரி கேட்டினா ஸ்வீட்டா தான் இருப்ப. ஆனா சாரியே ஸ்வீட்டா இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி? இப்படிதான் இருக்கும். காஞ்சிபுரமா? இல்ல, கோயம்புத்தூர் கிருஷ்ணா ஸ்வீட். மைசூர் பாக்கலே போடுவீங்களா? வாட் a sweet idea. டிடி நாயுடு பிறந்த ஊர்க்காரங்களே. ஏங்க, உங்களுக்கு ஒரு மைசூர் பாக்கு வேஷ்டி வாங்கிருக்கலாம்ல? அவ்வளவு பணம் இருந்தாலும் ஆட்டோல போயிருப்போம்ல. எனக்கு வேஷ்டி வாங்குறதா முக்கியம். உனக்கு சாரி வாங்கி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துறது என்னுடைய லட்சியம். ஏங்க, உங்க காலை கொஞ்சம் காட்டுங்களேன். இது பப்ளிக் பிளேஸ், என்ன சாமியார் நினைச்சுவாங்க ப்ளீஸ். பரவாயில்லைங்க. அல்வா? அல்வா உனக்கு தானே. சாரி. 1000 ரூபாய் ரேஞ்சுக்குள்ள இந்த மாதிரி மூஞ்சி தான் கிடைக்கும்.
என்ன சொல்லிட்டு போறாங்க? ஸ்வீட் சாரி எங்க கிடைக்குனாங்க அந்த கவுண்டர் காட்டினேன். இல்ல என்னமோ மூஞ்சி கிஞ்சின்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த சாரி உன் மூஞ்சிக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. ஏய் சன்னு, எக்ஸாம்க்கு ஒழுங்கா படிச்சியா? நல்லா படிச்சிட்டேன். ஏய், இன்னைக்கு ஆட்டோ பஸ் ஸ்ட்ரைக்காமே. நீ எப்படி எக்ஸாமுக்கு போற? ஐயோ, இப்போ நான் எப்படி காலேஜ் போறது? எங்க நீங்க போற வழியில அவளை கொஞ்சம் டிராப் பண்ணிடுங்க ப்ளீஸ். எனக்கு 1000 மேல இருக்கு. ஏய், உன் வீட்டுக்காரர் ஒரு பொம்மை கடை தானே வச்சிருக்காரு? ஆமா. அப்ப 999 இடத்துல என்ன வேலை பாக்குறாரு? ஓகே, இறக்கி விட்டுறேன். ஐயோ, என் ஹால் டிக்கெட் எங்க வச்சேன்னு தெரியலையே. மரம் மண்ட, எதை மறக்கிறதுன்னு இல்ல, நல்லா தேடி பார். சுடிதாருக்குள்ள இருக்கு. இது ரொம்ப ஓவர். கவனம் எங்க போகுது பாத்தியா? ஏய், நீ கவனம் இல்லாம வெச்ச எடுத்த மறந்துட்டு ஞாபகப்படுத்தினா கோவிச்சுக்கிறிய. எக்ஸாம் டைம் ஆச்சு, என்னங்க சீக்கிரம் கிளம்புங்க. ஏய், நீ என்ன பெரிய ஓனர் மாதிரி பின்னாடி உட்கார போற? என் புருஷன் டிரைவரா? போய் முன்னாடி உட்கார். மீனு, காலையில் நான் நியூஸ் பேப்பரை ஃபுல்லா படிக்கல, கொஞ்சம் எடுத்துட்டு வரியாமா? படிச்சு கிழிச்சது போதும், மீதி சாயந்தரம் வந்து படிக்கலாம். கிளம்புங்க. என்னடா இது, இவ இன்னைக்குன்னு பார்த்து சுடிதார் போட்டுட்டு வந்திருக்காளேன்னு நினைக்கிறல்ல? இல்ல இல்லன்னு உதடு சொல்லுது, ஆனா மனசுக்குள்ள இவ இடுப்பு தெரியற மாதிரி Dress போடலையேங்கிற கடுப்பு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஆமா, என்ன பத்தி நீ என்னதான் நினைக்கிற? அடிக்கடி நீ என்ன நினைக்கிற? ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். அடடா, பிரமாதமா இருக்குதே. ஏன்பா, ஏதோ கிரஷ் பிரஷ்னு ஐடியா வாங்கிட்டு போனியே, அது ஒர்க் அவுட் ஆச்சோ ஆவலியோன்னு டவுட்லயே இருந்தேன். இப்ப கிளியர் ஆயி போச்சுப்பா. சூப்பர், கீப் இட் அப். யோ, எதுக்கு அந்த கபோதி என்ன பார்த்து கீப் கீப்னு சீப்பா சொல்லிட்டு போறான்? அவன் சொன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? என்னாச்சு? பெட்ரோல் தீர்ந்து போச்சு, கவனிக்கல. வண்டி எடுக்கும்போது பெட்ரோல் இருக்கா இல்லையா கவனிக்கணும். உன் கவனம் வேற எங்கேயோல இருக்கு. இதுல வேற உன் பொண்டாட்டி உன்னை வில் இல்லாத ராமன் சொல்றா. நீ ஜொல்லு விடுற கிருஷ்ணனி எனக்கு தானே தெரியும். நீ எப்பவோ ஏதோ நடந்தது வச்சு எல்லாம் பேசுற, அத உற்று. ஓஹோ, அப்ப இன்னும் அந்த இடுப்பு மேட்டர் உன் கண்ணு முன்னாடி நிழல் ஆடுதா? சரி, நான் போய் பெட்ரோல் புடிச்சிட்டு வரேன். இது ஆம்பளையா பிறக்க வேண்டியதுமா? பெட்ரோல் வாங்கிட்டு வண்டி எடுத்துட்டு நீங்க போங்க. எனக்கு லிஃப்ட் கிடைச்சிருச்சு. சங்கீதா, அதுல போகுது, சொல்றது கேளு. நில்லு. முதலாளிக்கு இந்த மாதிரி எதனா ஐட்டம் மாட்டினா தான் நாம டிரைவிங் கத்துக்க முடியும். எது டாப் கீரு? தோடா பீரு, இதுதான் நம்ம கீரு. என்ன ஆயில் போடு, நீங்க எத்தனை போடு காலி அது பார். என்னடா இது ரோடு நடுவுல உப்பலாக்குது?
அன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்க பலத்தை காமிங்கன்னா பலமே இல்லாத மாதிரி நடிச்சீங்க. இன்னைக்கு இந்த போடு போடுறீங்க. சில பேர் பொண்டாட்டிக்கிட்டையும் பிள்ளைங்கிட்டையும் அடிச்சு பலத்தை காட்டுவாங்க. ஏன்னா அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க. எங்க பலத்தை காட்டணுமோ அங்க காட்டணும். அவன் தான் உண்மையான பலசாலி. என்னங்க சட்டையில ஒரே அழுக்கா இருக்கு? வெயிலு ஒரே வேர்வை. துவைக்கதானே போற, இதையும் சேர்த்து துவைச்சிட்டு இருந்தா. பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. யாரையோ கட்டி பிடிச்சு போற மாதிரி இருக்கு. அட எதையோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு ஏது அவ்வளவு தைரியம்? நீ நில்லு. ஏய், ஏன் கண்ணு மஞ்சளா இருக்கு? ஐயோ ஐயோ, மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிருக்கேன், மஞ்சள் புடவை கட்டியிருக்கிறேன். அப்புறம் என் கண்ணு மஞ்சளா தெரியாம ப்ளூ கலர்லயே தெரியும். பாத்து படிக்கட்டு பாத்து. நீ மஞ்சள் ப்ளூன்னு சொன்ன பிறகுதான் நான் நீண்ட காலமா ஆராய்ச்சி பண்ண ஒரு விளக்கம் எனக்கே ஞாபகத்துக்கு வருது. என்னது? பலான விஷயம் படமா வந்தா ப்ளூ ஃபிலிம்னு சொல்றாங்க. பலான விஷயம் ஒரு ஏரியால இருந்துச்சுன்னா ரெட் லைட் ஏரியான்றாங்க. பலான விஷயமா பத்திரிக்கையில வந்துச்சுன்னா மஞ்சள் பத்திரிக்கைன்றாங்க. பலான விஷயத்தை பத்தி பேசினா பச்சை பச்சையா பேசுறேன்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பலான விஷயமே கலர்ஃபுல்லான விஷயம்னு நினைக்கிறேன். ஆமா, இதுல PhD பண்ணுங்க. அதுக்கு தானே எக்ஸாமே எழுதியிருக்கேன். எக்ஸாம்ல மார்க் நிறைய வேணும்னா முதல்ல போய் மாங்காய் வாங்கிட்டு வாங்க. ஓகே. ஓ, இந்த மேடம் டைரி எல்லாம் கூட எழுதுறாங்களா? மத்தவங்க டைரி படிக்கிறது தப்பு, இந்த கழுத டைரியை படிக்கலாம். நான் இன்னைக்கு எக்ஸாம் சூப்பரா பண்ண தெரியுமா? நீதான் எல்லாம் நல்லா எழுதுவேன்னு எனக்கு தெரியுமே. ஓகே. அடே எங்க அப்பா, இன்னைக்கு நான் என் பிரெயினை ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன். சூடா ஒரு காஃபி போட்டு கொடு. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, வேணா நீயே போட்டுக்கோ. ஓகே. வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சேன் பாரு, அது ஏன் தப்பு? ஏய், என்ன என்னாச்சு? யாராவது ஏதாவது தப்பா சொன்னாங்களா? எனக்கு என்ன, யாராவது ஏதாவது சொல்லித்தான் தெரியணுமா என்ன? பார்த்தா புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் புண்ணாக்கா? ஒடி வச்சு பேசாத. என்ன எதுன்னு தெளிவா சொல்லு. தெளிவா சொல்றது என்ன? தெளிவாவே காட்டுறேன், வா. என்னது? நீயும் உன் வீட்டுக்காரரும் உனக்கு என்ன மஞ்ச காமலையா? கண்ணு தெரியல? நானும் இது இல்ல, இந்த போட்டோவை பார்த்தோன்னே என் மனசு அப்படியே உடைஞ்சு போச்சு. நீயே நாங்க ரெண்டு பேரும் இருக்கிற போட்டோவை என் வீட்டுக்காரர் மாத்திரம் இப்படி மடிச்சு உன் டைரிக்குள்ள வச்சா? இதுக்கா இந்த குதிச்ச? நான் என்ன என் டைரியில உன் வீட்டுக்காரர் மட்டுமா வச்சிருக்கேன்? சச்சினை வச்சிருக்கேன், ஷாருக் கானை வச்சிருக்கேன், அமீர் கானை வச்சிருக்கேன், சல்மான் கானை வச்சிருக்கேன். என்ன இது? எல்லாரையும் வச்சிருக்கேன் தப்பு தப்பா பேசிட்டு. இதானே ரொம்ப போச்சு. நான் யதார்த்தமா சொன்னா நீ ஏடா கூடமா எடுத்துக்கிறியே. உலகம் ரொம்ப கெட்டு போச்சு என்ன தவிர. சரி சரி, எக்ஸாம்லாம் எழுதி நீ ரொம்ப டயர்டா வந்திருப்ப. என்ன சாப்பிடுற? ஹார்லிக்ஸ் வேணுமா, போன்விட்டா வேணுமா? பிளெயின் ப்ரூ காஃபி. உனக்கு கொழுப்பு கழுத. அந்த சைடுல இருந்து சிக்னலே வர மாட்டேங்குதா? என்ன? இல்ல பால் இல்ல பால் குழந்தை கொடுத்தியா? அதுக்கு பசிக்குமேன்னு கேட்டேன். அதெல்லாம் அப்பவே கொடுத்தாச்சு. சரி 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 சரி. இது எதுக்கு? இது எனக்கு. இல்ல தூக்கமே வர மாட்டேங்குது. கர்ம என்னன்னே சரியான கூர்க்கா பிறந்த நேரத்துல பிறந்திருப்பீங்க போல இருக்க. அடுத்த ராத்திரி தொல்லை பண்ணிக்கிட்டு பேசாம போத்திக்கிட்டு பாடுங்க. போத்திக்கிட்டு படுத்த தூக்கம் வருமா? ஊத்திக்கிட்டு படுத்த அளவு தூக்கம் வரும். அதையும் நீ பேன் பண்ணிட்ட. ஒரு பீராவது குடிச்சுக்கிறேன். ஏதோ ஒரு கர்மத்தை குடிச்சு தொலைங்க. என்ன தொல்லை பண்ணாம இருந்தா சரி.
இன்னொரு பாட்டில் காண இவ்வளவு ஆரம்பிச்சிட்டாரா? அட ஏய் பியரை கொண்டு போய் எதுக்கு அங்க ஊத்திட்டு இருக்க? அங்க ஊத்துனாலும் உடனே இங்க தானே ஊத்துறீங்க, அதனால தான் நானே டைரக்டா ஊத்திக்கிட்டு இருக்கிறேன். Today's topic jaundice. Infection induced jaundice. பொதுவா இந்த மஞ்சக்காமால நோய் லிவர் பாதிக்கிறதுனால வருது. புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற ஹெப்படைட்டிஸ் இ என்கிற வைரஸ் மிக மிக டேஞ்சரஸ் ஆனது. இதுக்கு சிம்டம்ஸே பசி எடுக்காது. மீனாவும் பசி எடுக்கலன்னு சொன்னாலே முதல்ல மீனாவுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துடணும். என்னங்க நீங்க பூ வைக்கும் போது தட்டி விட்டீங்களே? அதான் கேட்ச் பிடிச்சிட்டல, திரும்ப நானே வச்சு விடுறேன். சரி நான் கேட்டதுங்க மாங்கா தானே? நாயா சுத்துனேன், மாங்கா சீசன் இல்லையா? விடுவேனா நான்? மாங்கா ஊருக்க வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். நானே ஊட்டி விடலாமா? உங்க கையால விஷத்தை கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன். ஏய் ஐயோ பூ விழுந்துடுச்சே. நீங்க வச்ச லட்சணம் அப்படி கீழே விழுந்துருச்சு. ஐயோ சரி நாளைக்கு வச்சு விடுறேன். இந்தா இன்னொன்னு. சங்கீதா, பிளட் டெஸ்ட் குட்டிய யாருது? என் ஃப்ரெண்ட் மீனாது. ஏன் என்னாச்சு? பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஜாண்டி சிவியர் அட்டாக் ஆயிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, மீனான்னு ஒரு பேஷண்ட் எமர்ஜென்சில இருக்காங்க. தேங்க் யூ. மீனாக்கு எப்படி இருக்கு? டாக்டர், how is she? என்னாச்சு? I'll do my best. எப்படியாவது ப்ளீஸ் எந்திருங்க எந்திருங்க. டோன்ட் வரி டூ மச். வாங்க உட்காருங்க ப்ளீஸ். சிட் டவுன். என்னங்க இது? மஞ்ச காமால இவ்வளவு முத்தி போயிருக்கு, ட்ரீட்மெண்ட் ஒண்ணுமே கொடுக்கல. லிவர் இஸ் ஆல்சோ ஃபுல்லி டேமேஜ்ட். மாசமா இருக்கும்போது டாக்டர் அட்வைஸ் கேட்காம கண்ட மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. இப்போ கோமா ஸ்டேஜ்ல கொண்டு வந்திருக்கீங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? என் சொத்து பூராவும் எடுத்துக்கோங்க டாக்டர். எப்படியாவது என் பொண்டாட்டியை காப்பாத்துங்க டாக்டர். இந்தாங்க டாக்டர், பிளாங்க் செக் ப்ளீஸ் வாங்கிக்கோங்க டாக்டர். பேஷண்ட் பணம் எவ்வளவு கொடுக்குறான்னு பார்த்துக்கிட்டு வைத்தியம் பார்க்கறானே, அவன் டாக்டரே இல்லை. பணமே கொடுக்கலனா கூட ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக வைத்தியம் பார்க்கறானே, அவன் தான் உண்மையான டாக்டர்.
உங்க மனைவிக்கு வந்திருக்கிற மஞ்சக்காமால கர்ப்பிணி பெண்களுக்கே வரக்கூடாத ஹெப்படைட்டிஸ் ஈங்கிற டேஞ்சரஸான நோய். எல்லாத்துக்கும் மேல மஞ்சக்காமாலைக்கு யமனே ஊர்காதான். அதை வேற சாப்பிட்டுருக்காங்க. வலையில கட்டுங்க. புருஷனை தாலியை கழட்ட சொல்லுங்க. இதுதான் சார் புதுசா வந்த மெழுகு மாங்கா. ஹலோ அப்பா, நான் சங்கீதா தான் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? எனக்கு லங் கேன்சர் இருக்குமோன்னு டெஸ்ட் எடுத்தாங்கல்ல, அதோட ரிசல்ட் இன்னைக்கு தான் வந்துச்சு. கன்ஃபார்மா லங் கேன்சர் தானா? என்னப்பா சொல்றீங்க? 60 வயசுக்கு மேல ஒவ்வொரு நாளும் உயிரோட இருக்கிறது கடவுள் நமக்கு கொடுக்கிற போனஸ். ஏற்கனவே கடவுள் எனக்கு 5 வருஷம் போனஸ் கொடுத்துட்டாரு. என்ன ஒண்ணு, கடைக்குட்டி பொண்ணு நீ, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் நிம்மதியே கண்ண மூடிடுவேன். என்னப்பா அது இந்த நேரத்துல போய் இதை பேசிட்டு இருக்கீங்க? இந்த நேரத்துல தாமா பேசணும். நீ படிப்ப பாதிலேயே விட்டுட கூடாதுன்னு தான் அந்த பொண்ணு இறந்த பிறகு உன்னை அங்கேயே தங்க வச்சிருக்கேன். நேத்து நான் உனக்கு போன் பண்ணேன், நீ காலேஜ்ல இருந்து வரல. பிரபு தம்பி போன் எடுத்துச்சு, சரி உன் கல்யாண விஷயத்தை அது காலையில போட்டு வைக்கலாமேன்னு சொன்னேன். அத சொன்ன உடனே இந்த தம்பியோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியலமா, அது ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம நீங்க உடனே புறப்பட்டு வாங்க, சங்கீதாவோட கல்யாண பொறுப்பு என்னோடதுன்னு சொல்லிடுச்சு. நாள் கடத்தாம இன்னைக்கே ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிடுங்கப்பா. என்னைக்கு அட்மிட் ஆனாலும் டிஸ்சார்ஜ் ஆக போறது இல்ல, அது நிச்சயம். சரி அதை விடு, ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே, நாளைக்கு நல்ல நாளா, வீட்லயே சிம்பிளா நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு பிரபு தம்பி சொல்லிச்சு. நல்ல நேரம் வந்துடுச்சு, ஆரம்பிச்சிடலாமே.
கொஞ்சம் இருங்க, மாப்பிள்ளை வந்துட்டோம். வணக்கம். எப்படி கரெக்டா நீங்க சொன்ன டைமுக்கு வந்துட்டு பாத்தீங்களா? உண்மை அது இல்ல, நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஆனா நீங்க சொன்ன டைமுக்கு வரணுன்றதுக்காக உங்க வீட்டு பாத்ரூம்ல பாடிக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க பாத்ரூமே சூப்பரா இருந்துச்சு. உங்க ரசனையே தனி. இல்லனா என்ன மாப்பிளைய செலக்ட் பண்ணிருப்பீங்களா? இவர்தான் மாப்பிள்ளை, மிஸ்டர் கணபதி. வணக்கம். இவர் பேர் தான் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். அத நீங்க சொல்லவே தேவையில்ல. கழுத்துல டை, கையில பை, பாயத்துல தான் பொய். இதான் ரெப்பு. உட்கார்ந்து பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். சும்மா ஜோக் அடிச்சேன். எங்க கம்பெனில வயாகரா நயாகரான்னு ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, யூரின் சர்ன்னு போகும். என்ன இதெல்லாம்? உனக்கு பொருத்தமான மாப்பிள்ளை தான். நான் அதை கேட்கல. நீங்க என் மேல ஆசைப்படல, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. அப்புறம் எதுக்கு வேற மாப்பிள்ளை? என் பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது அவ இந்த ரூம்ல இருந்தா அவளுக்கு தெரியாம உன்னை அந்த ரூம்ல தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். அவ அந்த ரூம்ல இருந்தா இந்த ரூம்ல உன்னை எட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். இப்ப அவன் எந்த ரூம்லயும் இல்ல, இந்த ரூம்ல இருக்கா. ஒருத்தர் இருக்கும்போது கொடுக்கிற மரியாதை விட இல்லாத போது கொடுக்கிற மரியாதை தான் உண்மையானது. நம்ம எதுக்கு ஆசைப்படுறோமோ ஆசைப்பட்டது கிடைக்கும் போது அதை விட்டு கொடுக்கறதுல உண்மையான சந்தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் உன்னை வேற மாப்பிள்ளை கட்டி கொடுக்கறது முடிவு பண்ணேன். என் மனைவி உன் மேல வச்சிருந்த நட்புக்கும் என் மனைவிக்கு நான் கொடுக்கிற மரியாதையும் தான் உன் கல்யாணம்.